இன்னைக்கு நம்ம மிக முக்கியமான ஒரு செய்தியை நம்ம தியானிக்க போகிறோம், கேட்க போகிறோம். ஜெபத்தில் பல வகையான ஜெபங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், பொதுவாக நம்ம திறப்பில் நின்று நம்ம ஜெபம் பண்ணுறோம். இந்த மாதிரி உபவாச கூடுகைகளில் நம்ம ஜெபம் பண்ணுறோம். அதெல்லாம் நமக்கு நல்லது தான். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுகிற ஜெபத்தின் அளவுக்கு ஏற்ற பலன் நமக்கு கிடைச்சிருக்குதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ரெண்டையும் பார்க்கணும். நான் ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண, முதலீடு பண்ணால் எனக்கு 200 ரூபா கிடைச்சா தான் லாபம், அல்லது 150 ரூபாயாவது கிடைச்சா தான் லாபம். 100 ரூபாயை போட்டு எனக்கு 10 ரூபா கிடைச்சதுன்னா அதில் என்ன லாபம் இருக்கும் பாருங்கள். எனக்கு ஒரு 10 ரூபா கிடைச்சிருச்சுங்க, அல்லது 50 ரூபா கிடைச்சுன்னா ஒன்று 50 ரூபா நஷ்டம் இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லா இடங்களிலும் ஜெபங்கள் நடத்தப்படுகிறது. ஊக்கமாக ஜெபம் பண்ணுறோம், சட்டையை கிழிச்சிக்கிற மாதிரி ஜெபம் பண்ணுறோம், கதறுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். நம்ம விதைக்கிற அளவுக்கு விளையுதா அப்படிங்கிறத கணக்கு பார்க்கணும். எழுப்புதலுக்காக பல வருடங்களாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்திய தேசத்தில் ஒரு மாற்றம் வரணும்னு ஜெபம் பண்ணுறோம். தேசத்தில் வாழ்வாதாரத்தின் நிலை நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டு தான் போகிறது. ஏதாவது 1-2 நடக்குது பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணி அதை மாத்திரம் வைத்து கொண்டு சாட்சி பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, நாங்கள் ஜெபம் பண்ணோம், அது நடந்தது, நடக்காம போனது 4 இருக்குதுங்க. அப்ப ஏன் இப்படி நடக்கிறது? நம்ம ஜெபம் பண்றோம், அந்த ஜெபத்துல உண்மையிலேயே அது கர்த்தரால ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? நம்ம பண்ற ஜெபம் சரியா போய் அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறதா அப்படின்னு பார்க்கணும். எப்பவுமே குறிவைத்து தாக்கி ஜெயிக்காவிட்டால் அது ஆபத்து. ஒரு பாம்பை அடிச்சா எப்படி அடிக்கணுமா? முழுசா அடிச்சிடணும். அறகுறை அடிச்சா அது ஆபத்து. ஒரு தீயை அணைத்தால் முழுவதுமாக அணைத்து விட வேண்டும். அறகுறையா தீயை வச்சிருந்தீங்கன்னா அது ஆபத்து. அது மாதிரி நம்ம அப்படியே அடிப்போம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு நினைப்பது ஆபத்து. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. கோலியாத் அங்கே நிற்கிறான், பெரிய ஆளு, 9 முழ உயரம். ஒரு முழம் என்பது 1.5 அடி. 6 அடி ஆளை பார்த்தாலே உயரமா நமக்கு ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும். 9 முழம் அப்படின்னா கிட்டத்தட்ட 13 அடி 14 அடி உயரத்துக்குள்ள ஆளு. அவ்வளோ உயரமுள்ள ஒரு ஆளு அவர் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். தாவீதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு சான்ஸ் தான், ஒரு கல்லு. 2வது கல்லுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவர் 4 எடுத்து வைத்து கொண்டார், 4ஐ பயன்படுத்தலாம் வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு கல்லு தான் அவருக்கு. இந்த ஒரு கல்லில் அவன் விழாவிட்டால், அவன் சரியா குறிபார்த்து அடிக்காவிட்டால், அவர் தன்னுடைய அந்த கவன்ல கல்லை வைத்து சுற்றி அடித்தார். அது பட வேண்டிய இடத்துல போய் பட்டது. நெற்றி பொட்டுல பட்டு அவன் விழுந்தான், விழுந்து மரித்து போனான். அவர் விட்ட கல்லு ஒருவேளை வயிற்றுல போய் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ உயரமா இருக்கிறான்ல. தாவீது சின்ன ஆள் இல்லை, அவர் அடிச்சது இந்த ஹைட்டு போக மாட்டாம நடுவில் போய் வயிற்றுல பட்டுருச்சுன்னா தாவீதுடைய நிலை என்ன? சண்டைக்கு போகாட்டா கூட அவருக்கு ஆபத்து இல்லை. சண்டைன்னு போயிட்டீங்கன்னா ஜெயிச்சிடணும், ஜெபம்னு வந்துட்டீங்கன்னா ஜெயிச்சிடணும். அறகுறையா விட்டுட்டு போனீங்க, அது பெரிய ஆபத்தை உண்டு பண்ணி விடும். தாவீது அங்க நிற்கிறாரு, கோலியாத் அங்க நிற்கிறான். இந்த கல்லு போய் விழுது, சரியான இடத்தில் விழவில்லை என்றால் நான் இன்னொரு தடவை நான் ட்ரை பண்ணவான்னு கேட்க முடியாது. அந்த பிரச்சனையில் அப்படி வேற இடத்துல எங்கேயாவது பட்டு கோலியாத்து மேல ஒரு சின்ன காயத்தை உண்டு பண்ணி விட்டால் அவ்வளவுதான், அவனுடைய ஈகோ தாங்க முடியாது. நான் எவ்வளவு பெரிய ஆளு, நாய் அடிக்கிற மாதிரி கட்டையை தூக்கிட்டு வருகிற, நாயை விரட்டுற மாதிரி கல் எடுத்து அடிக்கிற என்று சொல்லி தாவீதுடைய கதையே அன்றைக்கு நாசமா இருக்கும். அப்ப நமக்கு இருக்கிற ஒரு சான்ஸ், ஒவ்வொரு முறை ஜெபம் பண்ணும் போதும், ஒரு பிரச்சனை நீங்கள் குறிவைக்கும் போதும், அந்த பிரச்சனையை ஜெயிக்காவிட்டால் அந்த பிரச்சனை உங்களுக்கு எதிராக திரும்பிவிடும். தேசத்துல ஒரு பிரச்சனையை குறி வச்சு, நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. தேசத்துல ஒரு பிரச்சனையை நீங்கள் குறிவைத்து, நம்ம எல்லாம் இங்கே கல்லெறிகிறோம், நாம் அதில் ஜெயிக்காவிட்டால் அந்த பிரச்சனை யாரை முதல்ல பார்க்கும் தெரியுமா? யார் தன் மேல கல் எறிஞ்சானோ, யார் எனக்கு எதிராக எழும்பினானோ அவனைத்தான் முதல்ல பார்க்கும். மற்றவங்களையெல்லாம் இல்லை, சவுல் ராஜாவெல்லாம் இல்லை. இவன் தானே களத்தில் வந்தான்,
இந்த பிரச்சனையை ஜெயிச்சிடலாம்னு சொல்லி இவன் தானே ஜெபம் பண்ண வந்தான், இவன் தானே கல்லை தூக்கி கொண்டு வந்தான். அப்ப எனக்கு சவுல் எதிரியா இருந்தாலும் இப்போ எனக்கு முதல் எதிரி என் மேல கல்லை போட்டான் பாருங்க, அவன் தான் முதல் எதிரி. இவனை முதல்ல கொன்னுட்டு தான் அடுத்த வேலை. அப்படிதானே யோசிப்பாங்க யாருமே. அதனால நீங்க ஜெபிக்க வந்துட்டீங்கன்னா ஜெயிச்சிடணும். அதனாலதான் என்ன செய்யணும்னா, ஒன்னு ஜெபம் பண்ண வந்துட்டா கரெக்டா குறி வச்சா அந்த பிரச்சனையை ஜெயிச்சுட்டு தான் போகணும். அந்த வைராக்கியம் நமக்கு வேண்டும். அதை விட்டு ஏதோ கூட்டம் நடத்துகிறார்கள், நம்ம கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம், ஏதோ ஜெபம் பண்ண சொல்றாங்க, ஜெபம் பண்ணுவோம், நடக்கிறதும் நடக்காதுன்னு கர்த்தருடைய கையில அப்படின்னா எதுக்கு நீ ஜெபம் பண்ண வர்ற? ஜெபித்தால் ஜெயிக்கணும், ஜெயிக்காவிட்டால் நமக்குத்தான் ஆபத்து. இந்த மாதிரி இந்த அறகுறையா ஜெபம் பண்ணக்கூடிய கூட்டங்கள் 10,000 15,000 1,00,000 அப்படிலாம் கூட்டமா வந்து சும்மா இருக்கிற பிரச்சனைகள் மேல இருக்கிற கல்லை தூக்கி போட்டு அதை முழுவதுமாய் ஜெயிக்காமல் போகிறதுனால தான் பிரச்சனைகள் தேசத்துல பெருகி கொண்டே வருகிறது. அதிலும் குறிப்பா கிறிஸ்தவர்கள் மேலதான் பிரச்சனை வருகிறது. காரணம் என்ன கேட்டா, இவன் தானே கல் எடுத்துட்டு போனா ஜெயிச்சிடணும். நம்ம சரியா அடிச்சா ஜெயிக்க முடியும். அதைத்தான் வேதம் காட்டுகிறது. அப்ப இதுல முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது, சரியாய் ஜெபிப்பது எப்படி, ஜெபித்தால் ஜெயிப்பது எப்படி. நம்ம ஜெபம் எங்கெங்கெல்லாம் அது விரயமாகிறது, எப்படிப்பட்ட ஜெபம் பலனற்று போகிறது. ஒரு ஜெபத்தை குறி வச்சோம்னா ஒரு காரியத்தை, அந்த குறி வச்ச காரியத்தை நோக்கி தான் அடிக்கணும். ஒரு 10 கல்லெல்லாம் எரியக்கூடாது. நீங்க நல்லா பாருங்க, கோலியாத் அங்கே நிற்கிறார், தாவீது இங்கே நிற்கிறாரு. அவர் கையில இன்னும் ஒரு 4 கூழாங்கல் இருக்குது. இந்த கல்லுகளை எடுத்து அதுல ஒரு கல் அடிக்கும் போது தான் அது பவர்ஃபுல்லா போகும். அந்த 10 கல்லை இப்படி தூக்கி போட்டீங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சாவானா? நான் சொல்ல புரியுதான்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அட்லீஸ்ட் நீங்க நாயாவது கல்லை விட்டு அடிச்சிருப்பீங்கல்ல எப்போவாவது, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கல்லை வச்சு அடித்தால்தான் அது பவரா போய் அடிக்கும். 4 கல்லை வச்சுட்டு மொத்தமா சேர்த்து இப்படி தூக்கி போட்டு பாருங்களேன், நாய் நம்ம மேல பாஞ்சிரும். ஆகவே நீங்கள் எதை தேர்வு செய்து குறி வைக்கிறீர்களோ அதுதான் பலத்தோட போகணும், அதுதான் ஃபோர்ஸோட போகணும். 4 கல் வச்சிருக்கிறேன்னு 4 கல்லையும் மொத்தமா கையில் அள்ளிட்டு கோலியாத்துடைய முகத்துல இப்படி தூக்கி போட்டீங்கன்னா எந்த கல்லும் பவரா போய் கோலியாத்தை அடிச்சு கீழே விழ வைக்காது. அதான உண்மை. கல்லை வேணா போட்டு பாருங்களேன் ஒரு நாய் மேல. ஒரு கல்லை எடுத்து ஒரு கண்ணை மூடி அதை குறி வச்சு சரியா அடிச்சா தான் நாய் விழுகும் கீழே. 10 கல்லை தூக்கி போட்டா எப்படி அது போகும்? இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய தவறுகள், பல இடங்கள்ல நல்ல ஜெப கூடுகைகள் இருக்கின்றன, உபவாச கூடுகைகள் இருக்கின்றன, திறப்பிலை நிற்கிறவர்கள் இருக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க. என்ன ஜெபம் பண்ணுகிறார்கள் என்பதுதான் முக்கியம். ஏன் பிரச்சனை இன்னும் மாறவில்லை, ஏன் நம்ம எதிர்பார்த்த காரியம் இன்னும் வரவில்லை, ஏன் சத்ரு இன்னும் மடங்கடிக்கப்படவில்லை? நம்ம தான் ஜெபம் பண்றோமே. அப்ப நம்ம பண்ற ஜெபத்துல என்னதானே குறை இருக்கிறது? நம்ம பண்ற ஜெபம் பல இடங்கள்ல ஸ்பிளிட் ஆகி போயிடுது. ஷார்ப்பா அடிக்க வேண்டிய காரியத்தை அடிப்பதில்லை. அப்ப இங்க ஒருவர் சொல்லி கொண்டிருக்கிறார், ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை, நம்ம இதற்காக ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இருக்கிற 1500 பேரும் ஒரே காரியத்துக்கு ஜெபம் பண்ணணும். ஒருத்தர் அதுல ஜெபம் பண்ணும்போது இன்னொருத்தர் எப்படா இதை சீக்கிரம் முடிச்சுட்டு என்னுடைய தலைவலிக்கும் வயிற்று வலிக்கும் ஜெபம் பண்ணுவாங்கன்னு அவர் அதுக்காக அழுதுகிட்டு இருப்பார் ஒரு குரூப். இன்னொருவர் தன் வாழ்க்கை நினைத்து அழுது கொண்டிருப்பார். இன்னொருவர் வேறொரு காரியத்தை நினைச்சு அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். சிலர் மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஜெபம் பண்ணுவாங்க. இதனாலதான் நம்ம ஜெபம் பண்றதுல முழு வெற்றியை பெற முடியாமல் இருக்கிறோம். 2வது, காலம் என்பது முக்கியம். அப்ப நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம எதற்கு ஜெபம் பண்ணினால் அது சரியா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஜெபம் பண்ணணும். அதை விட்டுட்டு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டியல் போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு பட்டியல் போட்டு வச்சு வழக்கமா நான் 34 வருஷமா இதே தான் ஜெபம் பண்ணிட்டு வருகிறேன், ஒரு மாற்றம் இல்லைன்னா ஒரு மாற்றமும் இருக்காது. நீங்க வச்சிருக்கிற பட்டியல் பழசு. நம்ம பண்ற ஜெபத்துல எந்த இதுவும் கிடையாது, எந்த மகிமையும் கிடையாது.
ஒரு இடத்துல நான் கேட்டேன், அவர் சொன்னார், நான் எல்லா ஊழியக்காரர் பேரையும் வச்சு தினம் காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிடுவோம் பாஸ்டர் தான். ஏன்னா ஊழியக்காரர் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் இருக்க மாட்டோம் தமிழ்நாட்டில். இவ்வளோ பேரையும் வச்சு எப்படி ஜெபம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். எல்லா ஊழியரும் இல்லை, ரொம்ப மிக முக்கியமான ஊழியர்கள் ஒரு 150 ஊழியர் பேர் நான் சேகரித்து வச்சு தினம் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். எனக்கு சந்தேகம், 150 பேருக்கு எப்படி இவர் ஜெபம் பண்ணுறாரு, என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன், பிரதர் வின்சென்ட் ராஜை நினைக்கிறேன், பிரதர் வின்சென்ட் செல்வகுமாரை நினைக்கிறேன், அப்புறம் இதில் யார் யார் இருக்கிறார்கள், பாசி எபினேசர் பால் அவர்களை நினைக்கிறேன், எல் ஜோசப் அவர்களை நினைக்கிறேன், கடைசியில் ஆஸ்பன் ஜெபத்துரை அவர்களை நினைக்கிறேன். நீங்கள் நினச்சி கடைசியில் நாங்கள் நினைச்சு போனது தான் மிச்சம். நீங்கள் நினைக்கிறதுனால எங்களுக்கு என்ன ஆயிரும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் சொன்னது ஜெபிக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனால் 1.5 மணி நேரம் எங்களை நினைக்கிறீர்கள், அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு தான் நேரம் இருக்கும். நினைக்கிறேன். இது என்ன ஜெபம்? நீங்கள் எதை குறிவைத்து ஜெபம் பண்ணுறீங்க? எனக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், பிரதருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், ஹஸ்பண்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். நீங்கள் பொதுவாக எல்லாரையும் நினச்சி விட்டீங்கன்னா இப்போ என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. அப்போ எனக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, நான் ஜெபம் பண்ணியே தீருவேன், அவ்வளோதான், நினைச்சே தீருவேன் உன்னை. அப்போ இந்த ஜெபத்தினால உங்களுக்கு நேரம்தான் விரயமாகும் ஒழிய நீங்கள் ஜெபித்த ஏற்ற ஜெபத்தை அதனால எங்களுக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. அப்போ எதற்கு எந்த நேரத்தில் இப்போ தேசத்தில் என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் தேசத்துக்கு ஜெபம் பண்ண வந்துடுவோம். உலகத்தில் இப்போ என்ன பிரச்சனை ஓடுகிறது, இப்போ நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் என்ன, அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன பிரச்சனை அடுத்து வரப்போகுது, எதற்கு நம்ம ஜெபம் பண்ணணும், இதை அறிந்து ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ ஜெபத்தில் இப்போ பொதுவாக நம்ம பண்ணக்கூடிய ஜெபம் குறையானது இல்லை, ஆனால் அதை விட மேலான ஒரு ஜெபத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ பொதுவாக நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோம் பாருங்க, நம்மை சுற்றிலும் நடக்கிறவைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஒரு பேப்பரில் படிப்போம், ஒரு யூடியூப்பில் பார்ப்போம், ஒரு சமூக வலைத்தளத்தில் பார்ப்போம், அதை பார்த்துட்டு சரி இதுக்காக ஒரு ஜெபத்தை போடு அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். அல்லது வருகிறவர்கள் நமக்கு சில ஜெப குறிப்புகளை சொல்லுவாங்க, அதை குறித்த முழு விவரம் நமக்கு தெரியாது, அதை குறித்த பாரம் கூட நமக்கு இருக்காது, அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதை நம்ம ஜெபம் என்ற கணக்கில் வைத்து விட்டு போய்விடுவோம். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா சில புள்ளி விவரங்களை சொல்லுவாங்க. இந்தியாவிலே தமிழ்நாடு எங்கே இருக்கிறது, தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர் இருக்கிறார்கள், அதில் எத்தனை ஜாதிகள் இருக்கிறது, இந்துக்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, முஸ்லீம் எவ்வளோ இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, இதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ண போகிறீங்க? ஆண்டவரே தமிழ்நாட்டில் 6 கோடி பேர் இருக்கிறார்கள் கர்த்தர் சொல்லி, எனக்கு தான் தெரியுமேப்பா அது. அதில் தமிழ்நாட்டில் இந்துக்கள் இவ்வளவு இருக்கிறாங்க தெரியுமே, என்ன சொல்ல வர்ற? இஸ்லாமியர்கள் இவ்வளோ இருக்கிறாங்க தெரியுமே, என்ன சொல்ல வர்ற? விவரங்களை சொல்றது இல்லை, எதுக்கு ஜெபம் பண்ண போறீங்க இப்போ, அது நமக்கு தெரியாது. இதில் சுற்றி நடக்கிறவைகளை வைத்து ஏதோ நேரத்தை கடத்தணும், நம்ம அப்படித்தான் ஜெபம் பண்றோம். நான் அப்படித்தான் பார்க்குறேன் பல இடங்கள்ல, அதை சொல்லி நம்ம ஜெபம் பண்றோம். இன்னும் சிலர் என்ன செய்வாங்கன்னா உணர்ச்சியை தூண்டி ஜெபம் பண்ண வைப்பாங்க. அழுங்க அழுங்க அழுங்க. அழுக வந்தால் சாதா தன்னால் அழுவான் யாரும். அழுகிறது போய் யாராவது உற்சாகப்படுத்துவான்? ஐயா சொல்லுங்க, அழுங்க அழுங்க, இன்னும் அழுங்க. அழுகை தானா வரணும். உனக்கு தேசம் இப்படி இருக்கிற இந்த கோலத்தில் இருக்க, நமக்கு அழுக வரணும். ஒருத்தர் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணி, கர்த்தர் கண்ணீரை கனம் பண்ணுகிறார் உண்மைதான், ஆனால் எல்லா கண்ணீரையும் அல்ல. வெங்காயம் உரிக்கும்போது கண்ணீர் வருமே, அதை கர்த்தர் தன்னுடைய கணக்கில் வைப்பாரா? சொல்லுங்க. கர்த்தர் தன்னுடைய கண்ணீரை என் துருத்தியில் வைத்திருக்கிறேன், அது என் கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று கர்த்தர் சொல்றார். அது நம்ம படிச்சிருக்கிறோம். கண்ணீர் ரொம்ப விசேஷமானது. ஆனால் நான் என்ன கேள்வி கேட்கிறேன், எந்த கண்ணீர் விசேஷமானது? பாரத்தோட ஒருவருக்காக அழுது அவருடைய பாரத்தை தான் புரிந்து அதுக்காக வடிக்கிற கண்ணீர் தான். சும்மா வடிக்கப்படுகிற கண்ணீர்லாம் கர்த்தர் எடுத்து துருத்தியில பிடிச்சி வச்சுட்டு இருக்க மாட்டாரு. இவர் வெங்காயம் நறுக்குனாரு, 15 சொட்டு கண்ணீர் வந்துச்சு, அதை தூக்கி கணக்கில் போடுறா, அப்படிலாம் கர்த்தர் கணக்கில் வைக்க மாட்டார். அப்போ நாம் செய்கிற காரியங்களில் கவனம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? சிலரை உணர்ச்சி வசப்படுத்துவதன் மூலம்
அவர்களை பாரம் உள்ளவர்களை போல புரிய வைக்கிறோம். உண்மையிலே அவங்க பாரப்படுறது இல்லை. அவர்கள் அந்த நேரத்தில் அழுதுட்டு முடிச்ச உடனே போனீங்கன்னா நமக்கு வேகமாக போனா தான் டீ கிடைக்கும்னு முந்தி அடித்து கொண்டு ஓடுவார்கள். அப்போ அது பாரம் என்பது அந்த நேரத்தில் மாத்திரம் இருக்கும். ஒரு சினிமா பார்க்கும்போது ஒரு காட்சியை, குறிப்பிட்ட காட்சியை பார்த்து ஓன்னு அழுவான், முடிச்சு வெளியே வரும்போது பாருங்க மறந்துடுவான், அழுதுகிட்டே வர்றான். அது கொஞ்ச நேரம் டெம்பரவரியாக வர்ற ஒரு பாரம். இந்த பாரத்தை தூண்டுவதினாலும் நம்முடைய ஜெபங்கள் பயனற்ற ஜெபங்களாக மாறிடும். அப்போ இதைத்தான் நம்ம சொல்கிறோம். அப்போ நமக்கு ஒரு செய்தித்தாள் மூலம் ஒரு செய்தி கிடைக்கிறது, அதை ஒரு ஜெப குறிப்பாக வைக்கிறோம். இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், சொல்லப்படுகிற காரியங்கள் பாஸ்டர் சொல்லுவாங்க, அல்லது கூட்ட நடத்துகிறவர்கள் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுவது. பொதுவான காரியங்கள் இவங்களா குறித்து வச்சுருப்பாங்க, ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் மழை பெய்யணும், நாங்கள் போட்ட விதையெல்லாம் நெல் வேணும் அப்படின்னு ஒரு பொதுவான ஜெபங்கள் இருக்கும். அந்த ஜெபங்களுக்காக ஜெபம் பண்ணுவது. ஜெபிக்க வேண்டிய பொதுவான சில கடமைகளுக்கு ஜெபம் பண்ணுவது. பைபிளில் போட்டிருக்குல்ல, எல்லா மனுஷருக்கும் ஜெபம் பண்ணுங்கள், அதிகாரம் உள்ளவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள், ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய சுவிசேஷத்தை தைரியமாய் வாய் திறந்து பேசும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எல்லா மனுஷருக்கும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டிருக்காங்கல்ல, அதை கடமைக்காக வைத்து ஜெபம் பண்ணுவது எல்லாம் தப்பு இல்லை. ஆனால் இதை காட்டிலும் மேலான ஒரு ஜெபம் இருக்கிறது. இப்போ எதுக்கு நான் ஜெபம் பண்ணணும், கர்த்தர் எந்த ஜெபத்தை இந்த நேரத்தில் நான் எதற்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு முன்னால ஜெபம் ஏன் நமக்கு தேவை என்பதை கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கிறணும். ஜெபம் ஏன் நமக்கு தேவை? ஆண்டவருக்கே சில காரியம் தெரியும், ஆனால் அவர் உங்களை ஜெபம் பண்ண சொல்லுவார். அப்ப எதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும்? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் தன் வேலையாட்களை அனுப்பும்படி அவரிடத்தில் ஜெபியுங்கள், விண்ணப்பியுங்கள். யார் சொல்றா? ஒரு எஜமான். அவர் சொல்றாரு அறுப்பு மிகுதி, வேலையாள் கொஞ்சம்னு அவருக்கே தெரியுது. எஜமானிடத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்க, அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை எழுப்பும்படி ஜெபம் பண்ணுங்க. இது யாராவது ஒரு வெளி ஆள் சொல்லிட்டா, ஒரு பொது மனிதன் சொல்லிட்டா பரவாயில்ல. ஆனால் சொல்லுவது யார் சொல்லுகிறார் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு புரியாது. நான் உங்களுக்கு அதை வேற மாதிரி சொல்றேன் பாருங்க. நான் ஒரு ஆபீசர், என்னுடைய அலுவலகத்திலே நீங்கள் வேலை செய்கிறீர்கள், எங்க ஆபீஸ்ல நீங்க வேலை செய்றீங்க, நான் தான் முதலாளி. நான் ஒரு நாள் உங்களை கூப்பிடுறேன், கூப்பிட்டு உங்களை என்ன சொல்றேன், இந்த வருஷம் கிறிஸ்மஸ் வருது, உங்களுக்கு போனஸ் போடும்படி உங்கள் எஜமானிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறேன். நீங்க என்னை பத்தி என்ன நினைப்பீங்க சொல்லுங்க? உங்களுக்கு தூக்கம் வந்தா போய் தூங்கிருங்க, அமைதியா மாத்திரம் இருக்காதீங்க, சொல்லுங்க. என்ன நான் தொடர்ந்து பேசவா அல்லது 2 பாட்டு பாடிட்டு போயிடவா? அப்ப இப்ப நான் என்ன சொல்லுகிறேன், உங்கள் எஜமான் உங்களுக்கு கிறிஸ்மஸுக்கு போனஸ் போடும்படி உங்கள் எஜமானை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். அப்படி சொன்னா நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? எங்களுக்கு போனஸ் போடணும் உங்களுக்கு தெரியுது, நீங்க தான் முதலாளி, போட்டுற வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு நாங்க உங்ககிட்ட மனு கொடுக்கணும், மகஜர் கொடுக்கணும், முழங்கால் படிக்கிடணும், ஏன் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனிதர்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யணும்னா முதல்ல மனிதர்கள் அதற்காக அவரிடத்துல கேட்கணும், ஜெபம் பண்ணணும். அவர்கள் கேட்காத ஒரு காரியத்தை அவரால் செய்யக்கூடாது, சாத்தான் செய்ய விட மாட்டான். ஏன்னா மனிதர்கள் தன்னை சாத்தானிடத்துல இழந்து போயிட்டாங்க. பூமியை, கர்த்தர் மனிதர்களுக்கு கொடுத்த பூமியை சாத்தானிடத்துல விட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ அவனுக்கு கீழே இருக்கிறாங்க. அப்ப சாத்தானுக்கு என்னன்னா, மனிதர்களுக்கு கர்த்தர் தானா எதை செய்து விடக்கூடாது. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சாத்தான் எதனாலே தள்ளப்பட்டான் என்று உங்களுக்கு தெரியும். எதனால தள்ளப்பட்டான்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் சொல்லுகிறது, நான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், கடவுள் மாதிரி மாறுவேன், எனக்கென்று ஒரு ராஜ்யத்தை சிருஷ்டிப்பேன், அதிலே நான் தேவனை போல இருப்பேன். அதான் அவனுடைய ஆசை.
என்று உன் மனதில் சொன்னாயே, ஆகவே நீ அகாதமான பள்ளத்திலே தள்ளப்பட்டு போனாயே. நீ பிரேத கல்லறைகளுக்கு நடுவில் கிடக்கிறவனை போலவும் மிதிவட்ட பிரேதத்தை போலவும் இருந்தாயே என்று கர்த்தருடைய வேதம் சொல்லு. சாத்தானை பத்தி, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து வெட்ட தள்ளப்பட்டாயே, உன்னதத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று உன் இருதயத்திலே சொன்னாயே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாத்தானுடைய விழுந்தது காரணம் என்னன்னா, அவன் கடவுள் மாதிரி மாறி தேவன் போல இருக்கணும் அப்படின்னு அவனுடைய விருப்பம். அவனை தள்ளியாச்சு. கர்த்தர் மனிதனை உண்டாக்கி, பூமியை உண்டாக்கி, மனுஷனை தன் ரூபத்தின்படியும் சாயலின்படியும் படைத்து பூமியிலே கர்த்தர் வச்சிருக்கிறார். சாத்தான் அவனை பார்க்கிறான். ஏன் இவர்களை வைத்திருக்கிறார்? நான் இருந்த இடத்தை நிரப்புறதுக்கு ஒரு மனிதனை கர்த்தர் இப்ப தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவனை கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைன் பண்ணி அவன் சரியா இருக்கிறானா கீழ்ப்படுகிறானான்னு பார்த்து, நான் இருந்த அந்த நாற்காலி இருக்கே பரலோகத்துல, அதுல இவனை கொண்டு உட்கார வைக்க போறாங்க. அப்ப கோபம் வருமா வராதா? நான் இருக்கிற இடத்துல இவன் வரப்போகிறான். அப்ப இவனை எப்படியாவது நம்ம கலைச்சு விட்டுறணும், இவனை அந்த இடத்தை அடைய விடக்கூடாதுன்னு மனசுல மனுஷனை பார்க்கும் போதெல்லாம் சாத்தானுக்கு கோபம். என் இடத்துக்கு வருவதற்கு கர்த்தர் இவனை படைத்து ஒரு சின்ன இடத்திலிருந்து அவனை அப்படியே சோதித்து அவன் எல்லாவற்றிலும் ஜெயித்து விட்டால் அவனை அங்கே நான் இருந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருவார். அப்ப இவனை நம்ம விடக்கூடாது. அது சாத்தானுடைய கோபத்துக்கு ஒரு காரணம். முதல் காரணம் மனிதன் மேல. ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டா, மனுஷனை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு தன்னை தள்ளின கடவுள் தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா மனுஷனை கர்த்தர் தம்முடைய ரூபத்தின்படியும் சாயலின்படியும் படைத்திருந்தார். அப்ப உங்களுக்கு ஒரு தீமை செய்த அல்லது உங்களை தள்ளி விட்ட ஒரு ஆளை மாதிரி ஒரு சாயல் கொண்ட ஒரு ஆளை பார்த்தா நம்ம கோபம் வரும் இல்ல? அம்மா மாதிரி மகன் இருந்தால் அப்பாவுக்கு கோபம் வரும்போதெல்லாம் மகனை போட்டு தாக்குவார். அப்பா மாதிரி சாயல் உள்ள மகன் இருந்தால் புருஷன் மேல கோபம் வரும்போதெல்லாம் அந்த பையனை போட்டு அடிக்கும் அந்த அம்மா. அவனுக்கு காரணமே புரியாது. ஏன்டா என்னைய போட்டு அடிக்கிறீங்க, நீங்க ரெண்டு இருக்கணும். அப்படியே அப்படியே அப்பனை கொண்டு பிறந்திருக்கு பாரும்பாங்க. பார்க்கும்போதெல்லாம் கோபம் வரும். சாத்தானுக்கு நம்மை பார்க்கும் போதெல்லாம் கோபம். இப்படிதானே கடவுள் இருந்தா இவனை அந்த ஸ்தானத்துக்கு வைக்க போகிறார். அதற்கு அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவர்களுடைய இருதயத்தை தூண்டி விட்டான். என்ன சொன்னான்? இந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கும் நாளிலே கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களை போல் இருப்பீர்கள். அவன் ஏன் இந்த பழத்தை அந்த அம்மா சாப்பிட்டாங்க தெரியுமா? கடவுள் போல நான் மாற வேண்டும், தேவன் மாதிரி மாறணும். அப்ப சாத்தான் எந்த பாவத்தினாலே விழுந்தானோ அதே பாவத்தை இவங்களுக்குள்ள விதைக்கிறத பார்க்கிறோம். பழத்தை சாப்பிட்டது பெருசு இல்லை, அது பெரிய பாவம் அல்ல. அது எந்த நோக்கத்திற்காக சாப்பிட்டார்கள் என்பதுதான் பாவத்தின் காரணம். இந்த பழத்தை சாப்பிட்டா கண்கள் திறக்கப்பட்டுரும், நன்மை தீமை அறியப்பட்டுரும், நான் கடவுளை போல மாறி விடுவேன், அவர் மாதிரியே சிங்காசனத்துல போய் உட்கார்ந்துருவேன். ஏவாளுக்கு ஆசை, நான் கடவுளுடைய ராணி மாதிரி இருக்கணும், என் புருஷன் கடவுள் மாதிரி இருக்கணும். ஆகவே தானும் தின்று தன் புருஷனுக்கும் திங்க கொடுத்தாளாம். அப்ப ரெண்டு பேர் செய்தது ஒரே தப்பு தானே. சாத்தான் நினைச்சதும் தப்பு, தேவனுக்கு மேல வரணும், அவர் போல மாறணும், அதே பாவத்தை தான் மனிதர்களை செய்ய வைத்தான். இவர்களும் செய்ததும் தவறு. இவர்கள் கடவுள் போல மாறணும் அப்படின்னு நினைச்சு அந்த பாவத்தை செய்தார்கள். கர்த்தர் இறங்கி வந்தார், இவர்களை பூமியிலிருந்து துரத்தி விட்டார். அந்த இடத்திலிருந்து, ஏதேன்ல இருந்து சாபத்தை கொடுத்தார். நெற்றி வேர்வை நிலத்திலே விழு, நீ பாடுபட்டு உன் கையின் பிரயாசத்தை தான் புசிக்கணும். இதுவரைக்கும் உட்கார்ந்துட்டு எந்த வேலையும் செய்யாம ஏதேன் தோட்டத்துல அப்படியே வருவது, பாட்டு பாடுவது, பழத்தை பறிப்பது, சாப்பிடுவது, தூங்குவதுன்னு இருந்த, இனி உன்னுடைய பிரயாசத்தின் பலனை தான் நீ புசிக்கணும் போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் துரத்தி விட்டார். அது வரைக்கும் சந்தோஷம். சாத்தான் அடுத்து பார்க்கிறான், இந்த மனிதர்களை தள்ளிட்டு இந்த மனிதர்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார். தாமே உலகத்தில் இறங்கி வந்து மனுஷ ரூபம் எடுத்து அவர்களுக்காக இரத்தத்தை சிந்தி அவர்களை மன்னித்தார். சாத்தானுக்கு பிடிச்சிட்டான். நானும் தான் அதே பாவத்தை செஞ்சேன், விழுந்துட்டேன், நான் மறுபடியும் ரட்சிக்கப்பட, மறுபடியும் அந்த இடத்தை அடைய
எனக்கு ஏதாவது நீங்க வழி செஞ்சீங்களா? சொல்லுங்க. கர்த்தர் சாத்தானுக்கு ஏதாவது செஞ்சாரா? என்னை தள்ளுனதுதான், நீ நியாயம் தீர்க்கப்பட்டவன் போ அப்படின்னு தண்ணி தெளிச்சு விட்டீங்க. நான் கருகி போய் இறக்கையெல்லாம் சுண்டி போய் மரத்தில் பாம்பு மாதிரி உட்காந்து, இதில் ஒரு சாபம் வேற, மண்ணை திம்பாய், மண்ணை தின்னுக்கிட்டு நான் உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த மனிதனும் அதே தான் செஞ்சான், தவறு தான் செஞ்சான். அவனுக்கு மாத்திரம் நீர் உம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி அவர் மாம்சத்தின் சாயலை எடுத்து 33.5 வருஷம் பாடுபட்டு தன் இரத்தத்தை சிந்தி, இவர்கள் இப்போ இதை ஏற்றுக்கொண்டால் பரலோகத்துக்கு வந்துடலாம், அவங்களுக்கு ஒரு வழியை, ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க. இது என்ன அக்கிரமம்? அப்ப நீர் எப்படி நீதி உள்ள தேவன் என்று எப்படி சொல்லுவது? எனக்கு ஒரு தண்டனை, உனக்கு ஒரு தண்டனையா அப்படின்னு கர்த்தரிடத்துல அவன் வாதாடினான். அப்ப கர்த்தர் சொன்னார், நீ இருந்து விழுந்த இடம் என்பது வேற, மனிதன் இருந்து விழுந்த இடம் என்பது வேற. நீ ஒரு காப்பாற்றுவதற்கு படைக்கப்பட்ட ஒரு கேரூப், ஒரு பிரதான தூதனாக இருந்தாய். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28 படிச்சீங்கன்னா, அக்னி கற்களுக்கு நடுவிலே நீ உலாவினாய். ஒரு பிரதான தூதனாக, ஒரு மிகாவேல் மாதிரி, ஒரு கேப்ரியல் மாதிரி, லூசிஃபர் என்று நடுவில் ஆராதனைக்கு என்று ஏற்படுத்தப்பட்ட ஒரு தூதன். அக்னி கற்கள், கர்த்தருடைய ரகசியங்கள் இருக்கிற, கர்த்தருடைய வல்லமை இருக்கிற, யாரும் உலாவ முடியாத பரலோகத்தில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான பொக்கிஷ சாலை. அதுக்குள்ள கூட உலாவுகிறவருக்கு உனக்கு நான் அதிகாரம் கொடுத்தேன். மிகாவேல் கூட உள்ள போக முடியாது, கேப்ரியல் போனதில்ல. நீ அக்னி கற்களுக்கு நடுவிலே உலாவினாயே, உன்னை நான் எவ்வளவு உயரத்திலிருந்து வச்சிருந்தேன். நீ அங்கிருந்து கடவுள் மாதிரி மாறணும்னு விழுந்த. ஆனா மனுஷன் எங்கிருந்து விழுந்தான் பாரு. அவன் பரலோகத்தை இன்னும் பார்க்கல. அவன் பார்த்ததெல்லாம் இந்த ஏதேன் தோட்டம்தான். அவன் தன் மனதில் ஆசைப்பட்டாலும் அவன் விழுந்த இடம் வேற. வேதம் சொல்லுது, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவுகளை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் கர்த்தரை மறுதலித்து போனவர்களை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று எபிரேயருக்குள்ள சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நீ இருந்து விழுந்த இடம் பரம ஈவை ருசி பார்த்து, பரலோகத்தை பார்த்து, பரலோகத்தில் ஒரு அங்கமா இருந்து பரிசுத்த ஆவியை பெற்று நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் என்று எசேக்கியேல் 28 அவனை பத்தி சொல்லுது. அங்கிருந்து நீ விழுந்ததினால் உனக்கு மன்னிப்பில்லை. ஆனால் மனிதன் அப்படி இல்லை. மண்ணில் செஞ்சு அவன் இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே சுற்றி வந்து, அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சாயந்தரத்தில் அவனை வந்து பார்க்கிற நானும், அவனோடு கூட இருக்கிற அவனுடைய மனைவியும் தான், வேற ஒன்றும் தெரியாது அவனுக்கு. அந்த ஏதேன் தோட்டத்தை சுற்றி வந்தான். அவன் பரலோகத்தை கூட வந்து பார்க்கல, நான் தான் அவனை இறங்கி வந்து பார்த்தேன். ஒரு நாளாவது நீ பரலோகத்துக்கு ஏறிவாயான்னு சொன்னா அவனை எங்கேயாவது போனான்னு ஆதாம் பாருங்கள், கர்த்தர் தான் இறங்கி வந்து பார்த்தார். ஆகவே அவன் இன்னசென்ட்டா ஒரு கீழ் நிலையில் இருந்ததுனால அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. நீ எல்லாவற்றையும் பார்த்து புரிந்து மேல ஒரு ஸ்தானத்திலிருந்து விழுந்ததுனால நீ நியாயம் தீர்க்கப்பட்டாய். சாத்தான், ஓகே, இதுவரைக்கும் நீங்க சொன்னது சரிதான், ஆனால் இனிமே அவனுக்கு செஞ்சிட்டீங்கல்ல எல்லாம், இனிமேல் அவன் கேட்காமல், மனுஷன் வந்து ரட்சிப்பை கேட்கல, கர்த்தர் தான் இறங்கி வந்து அவர்களை ரட்சித்தார். ஆனா இனிமே அவன் கேட்காமல் எது ஒன்றையும் நீங்க அவனுக்கு கொடுத்தீங்கன்னா அது நியாயமற்ற அநியாயமாய் மாறி போயிடும். இல்ல, அவன் கேட்கலையே, ஏன் கொண்டே கொடுக்குறீங்க, ஏன் ஓரவஞ்சகம் செய்கிறீர்கள்? அப்ப சாத்தான் கண்ணில் விளக்கண்ணை போட்டுட்டு தேடிட்டு இருக்கிறான். அவனுக்கு என்ன வேண்டுமானால் கர்த்தர் நீதி உள்ளவர் அல்ல என்று நிரூபிச்சிடணும். ஆண்டவருடைய நீதியில தப்பு இருக்குதுங்க, ஆண்டவருடைய நீதியில பிழை இருக்கிறது, ஆண்டவர் வந்து உண்மையிலே பெரிய நீதிமான் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணிடணும். ஏன் தெரியுமா? அவர் நியாய தீர்ப்பிலே சாத்தானை நியாயம் தீர்க்க போகிறார். அப்ப நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்னால அவர் நீதி உள்ளவராய் இருந்தால் தான் நியாயம் தீர்க்க முடியும். அவரை நீதி உள்ளவர் அல்ல என்று நிரூபித்து விட்டால் அவர் நியாயம் தீர்க்க மாட்டார் என்பது சாத்தானுடைய கணக்கு. அதனால்தான் அப்படி பார்த்துக்கிட்டே வர்றான். ஆண்டவரே, இவங்க செஞ்ச அதே பாவத்தை தானே உங்க சபையில சர்ச்ச ஆளுக்க செய்யறாங்க, அப்ப நீங்க இவர்களை தண்டிக்காமல்
அவர்களை மாத்திரம் தண்டிச்சீங்களே. அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? தன்னை நீதியுள்ள நியாயாதிபதியாக முழுவதும் நிறுவுகிறார். ஆகவேதான் வேதத்தில் அவர் சொல்லுகிறார், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமா இருக்குது. தேவனுடைய வீடா இருந்தாலும் சரி, சபையா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டவனா இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிறவனா இருந்தாலும் சரி, பாவம்னா பாவம் தான். அவன் மன்னிப்பு கேட்காவிட்டால் அவனுக்கு அதிலிருந்து மன்னிப்பு இல்லை. நான் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நீதி உள்ளவர் என்று தன்னை முழுவதும் ப்ரூஃப் பண்ணாதான் அவர் நியாயாசனத்திலே உட்கார்ந்து சாத்தானை நியாயம் தீர்க்க முடியும், மனிதனை நியாயம் தீர்க்க முடியும். அப்படி இல்லாவிட்டால் அவர் மேலேயே நியாயத்துக்கு எதிரான பிழைகள் இருக்குமானால் அவர் எப்படி எங்க உட்கார்ந்து நியாயம் தீர்க்க முடியும்? ஆகவேதான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு, நீங்க இப்பதான் ரொம்ப நல்லா கவனிக்கணும், உங்களுக்கு ஒரு நல்லது செய்ய விரும்புகிறார். உங்க மேல ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. இப்ப அவருக்கு தெரியும், இப்ப மேல இந்த ஆபத்து வரப்போகுது, இவன் ரகசியமா ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான், இந்த சபையின் மேல ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, இந்த தேசத்தின் மேல ஒரு ஆபத்து வரப்போகுது. அப்ப நான் என்ன செய்யணும்? என்னுடைய நீதியின்படி இவர்களை தண்டிக்க வேண்டும். ஆனால் உங்களை தண்டிக்கவருக்கு மனசு இல்லை. சாத்தான் பார்க்கிறான் இந்த நேரத்தில் கர்த்தர் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு. அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்ககிட்ட மெல்ல சொல்றாரு, உன்னை நான் தண்டிக்கணும், நீ செய்த பாவத்திற்காக உன்னை நான் இப்ப நியாயந்திருக்கணும். அந்த நேரம் வரப்போகுது. இப்போ ஒரு சான்ஸ் தர்றேன். இப்போ நீ ஜெபம் பண்ணிட்டீன்னா, அழுதுட்டீன்னா, கேட்டுட்டீன்னா, நீ கேட்டதுனால உன்னை மன்னித்தேன் என்று நான் அதை காண்பிப்பதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். இல்லாட்டா சாத்தான் விட மாட்டான். அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? மெல்ல உங்களை தட்டுறார். ஏய், ஆபத்தில் இருக்க தம்பி, நீ செய்கிற பாவம் எட்டுகிறது. இப்ப நான் உன்னை நியாயம் தீர்க்கணும், உன்னை தண்டிக்கணும். இப்ப என்ன செய்யணும்? நீ மன்னிப்பு கேட்டால் உனக்கு விடுதலை இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அப்ப சாத்தான் உன் மேல குற்றம் சுமத்துறதுக்கு முன்னால நீ இப்பவே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீன்னா, உன் பாவத்தை என்னிடத்தில் அறிக்கை செய்து விட்டால், அதை காரணம் காட்டி சாத்தான் ஏன் அவனுக்கு செஞ்சீங்கன்னு கேட்டா, நீ பண்ண ஜெபம் இருக்கு பாரு, அதை கொண்டு சாத்தான் முகத்துல வீசி எறிவேன். எவ்வளவு அழுதுருக்கான் பாத்தியா? அவன் தவறு செய்தது உண்மைதான். தன் பிழையை உணர்ந்து அழுது கதறி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி பாத்தியா எவ்வளவு ஜெபம் பண்ணி இருக்கிறான். இவ்வளோ அவன் கேட்கும் போது அவனுக்கு நான் இறங்காமல் இருக்க முடியுமா? கர்த்தர் அவனுடைய வாயை அடைக்கிறதுக்கு. அதான் யோனாவின் வாயை அப்படித்தானே அடைத்தார். யோனாக்கு கோபம், ஐயோ நான் சொன்ன தீர்க்க தரிசனம் தப்பா போச்சுன்னா இந்த ஆள் போய் பேசுவான். யோனா சொன்னார் தீர்க்க தரிசனம், என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. சபையில பேசுவாங்க, ஜனங்கள் பேசுவாங்க, காரி துப்புவாங்க. ஆகவே கர்த்தாவே நினிவேயை போட்டு தள்ளிரும். அப்பதான் யோனா சொன்னார், நடந்துருச்சு. ஒரு சந்தோஷம் எனக்கு. ஆண்டவர் கோபப்பட்டது உண்மைதான், நினிவேயின் மேல நியாய தீர்ப்பை செலுத்தினது உண்மைதான். யோனாவை கர்த்தர் அழைத்தார், போய் நினிவேல சொல்லு, நீங்க பண்ணின பாவம் வானத்துக்கு எட்டியது, என் சமூகத்தில் எட்டி இருக்கிறது, நான் நினிவேயை கவிழ்த்து போட போகிறேன்னு சொல்லு. உடனே அவர் நினைச்சா இந்த சொன்னோம்னா கோவப்பட்டு என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவானுங்க, துரத்துவாங்கன்னு நினைச்சா. ஆனால் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. எல்லாம் உடனே முகங்குப்புற விழுந்து, அவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல, யூதர்கள் அல்ல, யெகோவாவை பின்பற்றுகிறவர் அல்ல, விக்கிரக ஆராதனைக்காரர்கள், பொல்லாதவர்கள், அசீரியர்கள். அவர்கள் நினிவே பட்டணம் என்பது அசீரியாவினுடைய தலைநகரம். அவர்கள் திடீர்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா இரட்டு உடுத்தி கொண்டு, ஆடு மாட்டுக்கு கூட சாப்பாடு வைக்காம, தண்ணி வைக்காம, அது ஒரு பக்கம் கத்த, இவன் ஒரு பக்கம் கத்த. யோனா உட்கார்ந்து இருக்கிறார். நம்ம சொன்ன தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுகிறது நம்ம பார்க்கணும். எப்படி வானத்திலிருந்து நெருப்பு வருமா, அல்லது கடல்ல இருந்து அலை வருமா, இந்த பட்டணம் எப்படி கவிழ்த்தப்பட்டு போகும் பார்ப்போம் அப்படின்னு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டார். ஆனால் கர்த்தர் சொன்ன நாள் தாண்டி விட்டது. ஒரு 40 நாள் உபவாசம் பண்ணி கர்த்தர் அவர்களை மேலே தண்டனை செலுத்தவில்லை. இப்ப யோனா கேட்கிறார், ஏன் ஆண்டவரே நான் சொன்ன அந்த வார்த்தை ஏன் பொய்த்து போச்சு? அப்ப கர்த்தர் எதை காண்பித்தார் தெரியுமா? எவ்வளவு ஜனங்கள் ஜெபம் பண்ணி தங்கள் பாவத்திற்காக அழுது, ஆடு மாடுகள் கூட சத்தம் போட்டு கண்ணீர் விட்டு, என் ஜனங்கள் இவ்வளவு ஜனங்கள் அழும்போது நான் அவர்களுக்கு இரக்கம் செய்யாதிருக்கிறது எப்படி? இதே தான் சாத்தான்கிட்ட கேட்பார் கர்த்தர். இந்த சபையில எவ்வளவு பாவம் பண்ணாங்க, இந்த ஊழியக்காரன் எவ்வளவு பாவம் பண்ணான்,
கிறிஸ்தவன் என்ன சும்மாவா இருக்கிறான்? வெளியே இருக்கிறவன் என்ன செய்யறானோ அதே காரியத்தான் தான் இவன் உள்ளே செய்து கொண்டிருக்கிறான். கர்த்தாவே இவர்களை தண்டியும் அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தர் இவர்கள் பண்ணின ஜெபம், எவ்வளவு அழுது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி இவர்கள் கிடையா கிடந்து அழுது இருக்கிறாங்களே, இவர்களுக்கு நான் இரக்கம் செய்யாமல் இருப்பது எப்படி? போ சாத்தானே அப்படின்னு கர்த்தர் துரத்த முடியும். நீங்க ஒன்றும் செய்யாம தெனாவட்டா இருந்து கொண்டு, தவறு மேல் தவறு செய்து கொண்டு, அப்படியே நம்ம இருந்து கொண்டு நம்முடைய பாவத்திற்காக கர்த்தரிடத்தில் போய் கேட்காம இருந்தால் அந்த அழிவு நம்ம மேல வந்துவிடும். அப்போ ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுக்குறார். ஜெபம் பண்ணா உன்னை காப்பாற்ற முடியும். உங்களை ஜெபம் பண்ண சொல்லுவது அவருக்கு தெரியாமல்ல, நீங்கள் ஜெபம் பண்ணுவதை வைத்துத்தான் சாத்தானுடைய வாயை கர்த்தர் அடைக்க முடியும். கர்த்தர் தம்மை நீதியுள்ள நியாயாதிபதியாக நிரூபிக்க முடியும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், தேசத்து மேல ஒரு பெரிய தீமை வரப்போகுதுப்பா. தேசத்தின் மேல தீமை வந்தா தேசத்துல வாழ்கிற ஓ மேலையும் தான் வரும். அப்ப என்ன செய்யணும்? முந்தியே வந்து கர்த்தர் சொல்றார் நம்மகிட்ட. பிரதர் சொன்னாங்களே, நாங்கள் 2015, 2017, 2018 3 முறை நாங்கள் கூடி ஜெபம் பண்ணின போது உலகம் முழுசிலும் ஒரு பெரிய தீமை வரப்போகுதுன்னு கர்த்தர் பேசினார். சீன தேசத்திலிருந்து ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வருகிற அந்த தீமை உலகத்தின் பல நாடுகளை பாதிக்கும். மனிதர்கள் எடுக்கவும் அடக்கம் பண்ணவும் முடியாதபடிக்கு பிரேதங்கள் வீதியில கிடக்கும். அதை தொடர்றதுக்கு பயப்படுவாங்க. நடந்தது அப்படியே. அது 2019 ஆரம்பிச்சு 2022 வரைக்கும் உலகத்தின் பல நாடுகளை உலுக்கின கொரோனா நோயாக அது வெளிப்பட்டது. நமக்கெல்லாம் தெரியும். ஏன் கர்த்தர் அதை நமக்கு சொல்லணும்? 4 மாடியிலன்னு நாங்கள்லாம் விஞ்ஞானிகளா கூட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் ஒரு பயாலஜிக்கல் விஞ்ஞானி, மோகன் அண்ணன் ஒரு பெரிய பிசிக்ஸ் விஞ்ஞானி, பிரதர் வின்சென்ட் ராஜ் அவர்கள் வந்திருந்தாங்க, அவர் ஒரு விஞ்ஞானி. நாங்கள் என்ன விஞ்ஞானியா? கொரோனா வரப்போகுதுன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் ஏதாவது மருந்து கண்டுபிடிக்க போகிறோமா? அல்ல டாக்டர்ஸா? எங்களுக்கு எதுவுமே தெரியாது. கர்த்தர் டாக்டர்கள்ட்ட போய் சொல்லலை. நீங்கள் நம்ப மாட்டீங்க. உங்கள் பக்கத்தில் வெள்ளூர் இருக்குது. வெள்ளூர் சிஎம்சியில் இருக்கக்கூடிய டீன் ஒருவர், ஒரு பெரிய மருத்துவர், கொரோனா சமயத்தில் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். இப்போ வச்சிருக்கிறேன், நிறைய பக்கம் இருக்கும். அதில் அவர் நிறைய விஷயங்கள் எழுதியிருந்தார். அவர் சொன்னார், எப்படி பிரதர் நீங்கள் இது மனிதனால் உண்டாக்கப்பட்டதுன்னு எப்படி சொன்னீங்க என்றால், இப்போ ஆராய்ச்சி பண்ணி இது உண்மையிலே வந்த ஒரு கிருமி அல்ல, மேன்மேடு, மனிதர்களால் உண்டாக்கப்பட்டது அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். நான் அந்த துறையிலே அந்த ஆராய்ச்சியிலே ஈடுபட்டு இருக்கிறேன். உங்கள் ப்ராஃபஸியை நான் வாசித்து பார்த்தேன். நாங்கள் இப்போ தான் கண்டுபிடிக்கிறோம், எப்படி நீங்கள் 2018 மனுஷரால் உண்டாக்கப்படுகிறது இந்த விதமான கிருமின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு நிறையா, இப்போ நாங்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணுகிறோம், என்னோட இமெயிலில் என்ன வச்சிருக்கிறேன், என்ன ஆராய்ச்சி பண்ணுறோன்னு சொல்லி, நான் என்னமோ டாக்டர் நினச்சிக்கிட்டு அவர் என்னென்னமோ புது புது வார்த்தையெல்லாம் போட்டு எழுதியிருக்கிறார். இப்போ இதில் அடுத்து என்னன்னு சொல்லுங்கன்னு. எனக்கு அந்த வார்த்தையை படித்தா எனக்கு ஒன்றுமே புரியலை. டாக்டர்களுக்கு தெரிஞ்சது நமக்கு என்ன தெரியும்? அது இது என்னென்னமோ போய் சொல்லியிருக்கிறார். அது மேலே இருக்கிற மாத்திரை படிச்சுட்டு மூடி வச்சுட்டேன் நான். அப்போ பாருங்கள், கர்த்தர் இந்த காரியத்தை வெளிப்படுத்தி இருந்தால் யார்கிட்ட சொல்லணும்? ஒரு டாக்டர்கிட்ட சொன்னால் அவருக்கு புரியும். ஒரு பெரிய உலக தலைவர்களிடத்தில் சொன்னால் அவங்களுக்கு அவங்க அதை யோசிக்கலாம். 4 மாடியில் நாங்கள் ஊழியக்காரர்கள், எங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஜெபம் பண்ணத்தான் தெரியும், வேற என்ன தெரியும்? கர்த்தர் பாருங்க, விஞ்ஞானிகளை, மருத்துவர்களை, உலக தலைவர்களை தள்ளிவிட்டு ஜெபிக்கிறவங்கிட்ட காரியத்தை சொன்னா, ஜெபிக்கிறவன் தான் முக்கியம் என்பது கர்த்தருக்கு தெரியுது. ஆனா ஜெபிக்கிற நமக்கு தெரியல நம்ம எவ்வளவு முக்கியமானவர்கள் என்று. அதான் கர்த்தர் அங்க சொல்லிதான் அவன் ஏதாவது ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. கர்த்தர் அங்கெல்லாம் சொல்லலையே. ஏன் எங்கிட்ட சொல்லுகிறார்? நாங்கள் ஒரு 50 பேர் கூடி ஜெபம் பண்ணுறோம். ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் 3 நாட்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணி ஊழியக்காரர்கள் ஒரு 50, ஒரு 100 பேருக்குள்ள, வேற யாருக்கும் அனுமதி கிடையாது, காத்திருந்து ஜெபம் பண்ணுவோம் ஒவ்வொரு வருஷமும். என்னுடைய நினைவு சரியா இருக்குமா, நான் 2006 தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம். அப்படி ஜெபம் பண்ணும்போது தான் இனி என்ன வரப்போகுதுன்னு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் 2015 வருஷத்துல, 2017 வருஷத்துல, 2018 வருஷத்துல, இந்த 3 வருஷங்களிலும் இந்த காரியத்தை குறித்து அவர்
ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புதிய புதிய தகவல்களோட வரக்கூடிய கொரோனா என்கிற பயங்கரமான ஒரு தொற்று வியாதியை பற்றி கர்த்தர் வெளிப்படுத்தி பேசினார். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? அப்ப கர்த்தருக்கு தெரியுது, இந்த வியாதியை இதற்கு எதிராக கிரியை செய்ய ஒரு விஞ்ஞானிக்கு சாத்தியம் இல்லை, ஒரு அரசாங்க அதிகாரிகளுக்கு சாத்தியம் இல்லை, பெரிய பெரிய அதிபர்கள் இருக்கிறாங்களே அவர்களுக்கு சாத்தியம் இல்லை. அந்த கொள்ளை நோய் வந்த போது அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்ல இருந்து இந்தியாவுடைய பிரசிடென்ட் வரைக்கும் கையைத்தான் பிசைந்தார்கள். அதனால அவர்களுக்கு சாத்தியம் இல்லை. யாருக்கு இந்த காரியத்தை எதிர்த்து கிரியை செய்ய முடியும்னா ஜெபம் பண்ணுகிற தேவனுடைய மனுஷனுக்கு தான் முடியும் என்று கர்த்தர் அவர்களிடத்திலே வந்து பேசினார். அப்ப ஜெபம் பண்ணுகிறவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்று ஜெபிக்கிறவனுக்கே தெரியாது, உங்களுக்கே தெரியாது உங்களுடைய மதிப்பு. அதனால்தான் நம்முடைய அதிகாரம், நமக்கு கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற முக்கியத்துவம், கர்த்தர் அவ்வளவு முக்கியத்துவம் வச்சிருக்கிறாரு. இதை போய் நீங்க சொல்லுங்க. ஏன் எங்கிட்ட சொல்றாரு? கர்த்தர் எங்களிடத்தில் அந்த காரியத்தை சொன்னால் நாங்க உங்ககிட்ட தான் வந்து சொல்லுவோம். கர்த்தர் சொல்லி முடித்த உடனே 2019 நாங்கள் கூடி அந்த பொங்கல் முகாம் வந்த போது இந்த காரியத்தை வாசித்து சொல்லி ஜெபம் பண்ண சொன்னோம். அப்ப ஆண்டவருக்கு தெரியுது, இந்த பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணுகிறவனால தான் ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். ஜெபம் பண்ணுகிறவன் தான் இதை கட்டுப்படுத்த முடியும். ஜெபம் பண்ணுகிறவன் தான் ஜெயிக்க முடியும். ஒரு விஞ்ஞானி அல்ல, ஒரு மருத்துவ சாஸ்திரம் தெரிந்தவன் அல்ல, ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவன் அல்ல, ஒரு ஆணை போடுகிறவன் அல்ல, ஜெபிக்கிறவன் தான் இதை கட்ட முடியும். சவுல் கைகட்டித்தான் நிக்கணும், ராணுவம் கைகட்டித்தான் நிக்கணும். ஜெயிக்க போகிற தாவீது தான் ஜெயிக்க முடியும். அதுக்குதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப அவங்ககிட்ட வந்து கர்த்தர் பேசுகிறார். அப்ப இந்த ஜெபம் அந்த அளவுக்கு வந்ததானால் கர்த்தர் இறங்கி ஒரு காரியம் செய்ய முடியும். இல்லாட்டா சாத்தான் வந்துடுவான். யாராவது கேட்டானா அவங்ககிட்ட உலகத்தில் ஒரு பெரிய அழிவு வருதுன்னு ஏன் அவர்களுக்கு சொல்லணும்? இந்த அழிவு வந்தால் ஜனங்கள் பாதிக்கப்படுவாங்க, ஊழியம் பாதிக்கப்படும். கர்த்தர் மெல்ல வந்து தம்முடைய ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார், ஒரு பெரிய அழிவு, நீங்கள் செய்த இவ்வளவு தவறுகள், தேசம் செய்த தவறுகள், மனிதர்கள் செய்த தவறுகளினால நான் இப்ப தேசத்தின் மேல் ஒரு தண்டனையை அனுமதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட அளவு பாவம் வந்தவுடனே கர்த்தர் தண்டனை அனுமதிச்சிருவார். தண்டனை வரப்போகுது, இன்னும் ஒரு 2 வருஷத்துல வந்துடும். அதுக்கு முன்னால உங்ககிட்ட ரகசியமா சொல்றேன், அப்பா ஒரு பெரிய தண்டனையை நான் அனுப்ப வேண்டி இருக்குது. நீ ஜெபம் பண்ணிட்டீன்னா சாத்தானுடைய வாயை நான் அடைப்பதோடு இந்த தண்டனையையும் நான் உங்கள் நடுவில் நீக்கி போட முடியும். அதனால தான் ஜெபம் பண்ண சொல்றாங்க. அப்ப கர்த்தருக்கு தெரியாதா? கர்த்தருக்கு சொல்றதுக்கு இல்ல, கர்த்தர் தான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் இதற்காக ஜெபம் பண்ணணும். அப்ப ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இவ்வளவு ஜெபம் தேவை என்ற ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க. வேதத்தில் நீங்கள் வாசித்தால் ஜெப தூபம் என்று எழுதியிருக்கும். ஒரு தூபம், ஒரு பெரிய தூப கலசம். அதுல வந்து இந்த பிரச்சனை எவ்வளவு பெரியதோ, இது உலகம் தழுவின ஒரு பிரச்சனை அல்லவா, இதற்கு இந்த ஜெபதூபம் நிரம்புகிற அளவுக்கு ஜனங்களுடைய ஜெபம் வந்து விழணும். இவ்வளவு காமிச்சாதான் அந்த தண்டனையிலிருந்து உங்களுக்கு விலக்கு கொடுக்க முடியும். ஏனென்றால் நான் நீதியுள்ள நியாயாதிபதி. இவ்வளவு ஜெபத்தை நான் காமிச்சாதான் சாத்தான் அமைதியாவான். ஆமா, இவ்வளவு பேர் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப என்ன கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு? அந்த ஜெப தூப கலசம், இந்த பிரச்சனையின் நிமித்தம் வைக்கப்பட்டிருக்கிற தூப கலசம் நிரப்பப்படுகிற அளவுக்கு ஜெபம் வரணும். அப்ப நம்ம பண்ற ஜெபம் முதல்ல இந்த கூரையை தாண்டணும், அடுத்தது பரலோகத்துக்குள்ள போகணும். அந்த தகுதியுள்ள ஜெபமா இருந்தால்தான் அது அந்த தூப கலசத்துல போய் விழும். 10,000 பேர் ஜெபம் பண்ணிட்டாங்க, எல்லா ஜெபமும் வந்து உள்ள போயிடாது. அவன் பண்ண ஜெபம் உண்மையான பாரத்தோட, உண்மையான ஆவியானவரின் அபிஷேகத்தோட, உண்மையாகவே அவன் மனம் ஒப்பி பண்ணுகிற ஜெபம் தான் அந்த தூப கலசத்துல போய் விழும். அப்ப கர்த்தர் இந்த தண்டனையை எடுத்து போட்டு விடுவார். யோனா வந்து கேட்ட மாதிரி சாத்தான் கேட்பான், என்ன ஆண்டவரே, இந்த இந்தியாவின் மேல இந்த ஒரு பெரிய தண்டனை வரணுமே, ஏன் வரல? என் ஜனங்கள் கதறினதை பாத்தியா? இந்த தூபம் நிரம்பி வழிந்திருக்கிறதை பாத்தியா? இவர்கள் அவங்க இரவு பகலாக திருப்பத்தூர்லையும் 4 மாடிலையும் கூடுகிற இடங்கள்லையும் சபைகளிலும் அழுது அந்த போராட்டத்துக்காக காரியத்திற்காக மன்றாடினதை பாத்தியா?
அவன் பண்ற ஜெபம் மாத்திரம் இல்ல, இந்த காரியத்துக்காக எவ்வளவு கண்ணீர் விட்டு இருக்கிறான் பாரியா, எவ்வளவு கண்ணீர். 2 சொட்டு கண்ணீர் என்பது 2 மணி நேரம் பண்ண ஜெபத்துக்கு சமம், அல்லது 2 நாள் நீங்க உபவாசம் பண்ணதுக்கு சமம். கண்ணீர் விசேஷமானது. அப்ப கர்த்தர் அதை காமிக்கணுமே, அதுக்கு தான் கர்த்தர் நம்மை கூட்டி ஜெபம் பண்ண சொல்வதோடு மாத்திரமல்ல, எதுக்கு நீங்க இப்ப ஜெபம் பண்ணணும்னு கர்த்தர் சொல்லணும். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அடுத்து இப்போ தேசத்தின் மேலே நான் என்ன தண்டனையை செலுத்த வேண்டி இருக்கிறது, தேசத்துல இந்த ஒரு குறிப்பிட்ட பாவம் பெருகி வருகிறது, இதற்கு ஒரு தண்டனை இருக்குது, இந்த தண்டனையை நான் வருகிற வருஷத்துல செலுத்தணும். ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு தண்டனை இருக்கு. இப்போ சமீபத்தில் பாருங்க, இந்திய தேசத்துல நிறைய வாலிபர்கள் நிறைய இடங்கள்ல குடிச்சு வெறிச்சு பல போதைப் பொருள்கள் தண்ணிப்பட்ட பாடா உள்ளவருக்கு நாட்டில். சபைகளுக்குள்ளே பாருங்க எவ்வளவு தீவினைகள் வந்திருக்கிறது. பார்த்தீங்கன்னா அந்த ஆராதனை பார்த்தீங்கன்னா அலங்கோலமா இருக்கு. நான் பார்த்தேன் ஒரு யூடியூப்ல, நண்பர்கள் யாராவது அனுப்புவாங்க எனக்கு, அதுல ராப்போஜனத்தன்னைக்கு ஒரு சபையில சர்ச்சில் கொயரு சினிமா பாட்டு பாடுறாங்க. ஒரு பேத்தா சாங், அது அப்படியே அழுது பாடுற மாதிரி, ஆனால் சினிமா பாட்டு பாடிக்கிட்டே அவர் கொண்டாந்து எல்லாருக்கும் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்து, இன்னும் ஒரு இடத்துல திரைப்பட பாடல்களுக்கு அர்த்தம் சொல்லி ஆராதனையிலே சேர்ந்து பாடுவோம் அப்படின்னு பாஸ்டர் சொல்றார். என்னையா கிறிஸ்தவ பாட்டு ஒரே மாதிரி பீட்டு, ஒரே மாதிரி வார்த்தை, கிறிஸ்தவ பாட்டில் மாத்திரம் தானே அர்த்தம் இருக்கிறது? சினிமா பாட்டில் பாருங்க எவ்வளவு தத்துவம் இருக்கிறது, எவ்வளவு கருத்து இருக்கிறது, எவ்வளவு அன்பு இருக்கிறது. அதெல்லாம் ஏன் நம்ம சபையில பாடக்கூடாது? இந்த கிறிஸ்தவர்கள் ரொம்ப குறுகின மனம் உள்ளவர்கள். கிறிஸ்தவர் ரொம்ப குறுகின மனம், வெளியே இருக்கலாம் ஒன்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வாங்க நம்ம பாடுவோம் என்று பாஸ்டர் பாடுறாரு. எனக்கு அது கூட ஆச்சரியம் இல்லை, சபை சேர்ந்து பாடுது. சபையில் இருக்கிற எல்லாமே கள்ளனா இருந்திருக்கிறான், ஏற்கனவே பாடி வீட்டில் பாடிக்கிட்டு இருக்கிறத சபையில பெர்மிஷன் கொடுத்தோன்னே எல்லாம் சேர்ந்து, இன்னைக்கு நம்ம இந்த திரைப்படத்திலிருந்து இன்னார் இசையமைத்த பாடலை எல்லாம் சேர்ந்து ஆவியில் நிறைஞ்சு பாடணும், நிறைஞ்சு பாடுறாங்க. இது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் கோவம் வருமா வராதா? இந்த சபை சும்மா செங்கல்ல கட்டின சபை அல்ல, தன் ரத்தத்தை சிந்தி கர்த்தர் மீட்டு கொண்ட சபை. இந்த சபை மேல உனக்கு மரியாதை இருக்க வேணாமா? நம்ம இன்னைக்கு என்ன யோசிக்கிறோம், இதை நம்ம கவனிக்கிறது இல்லை. நம்ம சொல்றோம், நம்ம தானே காணிக்க கொடுத்தோம், பாசு சொல்ல நான் தானங்க டிசைன் போட்டேன், இவர் நான் தானங்க பெயிண்ட் அடித்தேன், நாங்கள் தானே அந்த இடத்துல வரைபடம் வரைஞ்சோம். நீங்கள் கட்டின சபை அல்ல, அது கர்த்தர் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் மீட்டு கொண்ட சபை. அதை போய் நீ எப்படி அதை போய் உள்ள அந்த பரிசுத்த குலைச்சலை கொண்டு வரணும்? அதற்குள்ளே இருந்து அது யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? நான் இருக்கிற ராமநாதபுரத்தில் நான் பல செய்தியில சொல்லியிருக்கிறேன். நாங்கள் இருக்கிற ராமநாதபுரத்தில் ஏறத்தாழ 75% பேர் இஸ்லாமியர்கள். அதான் நிறைய இருப்பாங்க. எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. நான் ஒரு 17 வருஷம் சபை ஊழியம் செய்தேன். அங்கே எங்கள் சபை பக்கத்தில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அங்கே ஒரு இஸ்லாமிய புத்தக கடை ஒன்று இருக்கிறது. அவர் என் கூட அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்பார், பைபிளை குறித்த அவர் கேட்பார், இஸ்லாமில் இப்படிலாம் போட்டிருக்குன்னு சொல்லுவார். நாங்கள் ரொம்ப நேரம் பேசுவோம். நாங்கள் அப்படியே எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லுவார். ரொம்ப நண்பர். அவர் ஒரு இஸ்லாமிய புஸ்தக கடை வச்சிருக்கிறார், பக்கத்தில் ஒரு CD வீடியோ கடையும் வச்சிருக்கிறார். ஒரு நாள் நான் வருகிறேன், ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் சபை நடத்தும் போது அவர் என்னை கூப்பிட்டார். ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு போங்க பாஸ்டர் அப்படின்னார். என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், அப்போல்லாம் சிடி போட்டு ஒரு டெக்கில் படம் பார்ப்பாங்க, அதில் ஒரு இது போட்டு எனக்கு காமிச்சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் அரைகுறை ட்ரெஸ்ஸோட, அப்படி கிழிஞ்சு சுட்டு போட்ட ட்ரெஸ்ஸோட ஒரு மேடையில் நின்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். மேலிருந்து வருகிற லைட் அப்படியே வருது, ஊன்னு ஒரே சத்தமாக இருக்குது, புகை வேற விடுறானுங்க. என்னது அப்படின்னு கேட்டேன். இது என்னன்னு கேட்டேன். சொல்லுங்க இது என்னன்னு சொன்னார். தெரியலங்க அப்படின்னு சொன்னார். உங்கள் சர்ச்சு ஆராதனை இது ஃபாரின்ல, இப்போ தான் இங்கெல்லாம் வந்துச்சு. நான் சொல்லும்போது ஃபாரின்ல தான் இருந்தது. அது கப்பல் ஏறி விமானம் ஏறி இப்போ இங்கேயும் வந்துருச்சு. எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, பப்பில் ஆடுற மாதிரியே இருக்கு, முடியை விரிச்சு போட்டு ஆடுறாங்க. நல்லா கேளுங்கன்னு சொன்ன. கேட்டா இடையில ஜீசஸ் கத்துனா, ஹல்லேலூயாங்கிறா. இது மாத்திரம்தான் அதுக்கு அடையாளமா இருக்கு. அவர் கேட்டார் என்கிட்ட, இதெல்லாம் என்னங்கன்னு கேட்டார். ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லாமியர்கிட்ட போய் நம்ம எப்படி விட்டு கொடுக்கறது? நம்ம மதத்தை பற்றி ஏதாவது சொல்லணுமே. அவன் ஆடிட்டு போயிடுவான், அப்போ எங்களுக்கு தான் கஷ்டம்.
நாங்கள் தான் ஜனங்களை பார்க்கணும். அப்போ நான் சொன்னேன், வாலிபர்கள் இப்போ காலம் மாறிடுச்சுலங்க, அதனால காலம் மாறினதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆராதனையை மாற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த இஸ்லாமிய நண்பர் சொன்னார், கடவுளுக்கு செய்கிற ஆராதனையை காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறலான்னு யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்ததுன்னு கேட்டார். எப்படி ஆராதிக்கணும்னு ஆராதிக்கப்படுகிறது தானே நமக்கு சொல்லணும். தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லணும். அதை மாற்றிக்கிறலான்னு உங்களுக்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? அதை மாற்ற யார் அதிகாரம் கொடுத்தான்னு கேட்டார். என்ன சொல்றது இந்த ஆள்கிட்ட? அவர் சொன்னார், நாங்களும் தான் காலம் மாறுகிறது. ஒரு மன்னராக இருந்தாலும், எங்கள் முஸ்லீமில் ஒரு அடிமையாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் ஆராதிக்க வேண்டும். நெத்தி தரையில் பட குனிஞ்சு தான் ஆராதிக்கணும். ஆராதிக்கணும்னு மாஸ்குக்குள்ளே மசூதிக்குள்ளே வந்துட்டா அவன் தொப்பி போட்டு தான் ஆகணும். அவர்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், தங்களை சுத்திகரிக்கணும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு குளம் வச்சுருப்பாங்க. அங்கே போய் தன்னுடைய கைகளை கழுவி, முழங்கையை கழுவி, வாயில் ஊற்றி கொப்பளிச்சு துப்பி, தலை மேலே அப்படி இந்த தண்ணியை தேய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு தான் போகணும். யாரும் அங்கே சேர் போட்டெல்லாம் உட்கார மாட்டாங்க. முழங்கால நின்றுலாம் முழங்கால தான் நிற்பாங்க. இல்லை இவர் வயசானவர், நம்ம பண்ணுறோமே, வயசானவங்களாம் மேலே உட்காருங்க, வாலிபர்கள் கீழே உட்காருங்க, அப்படிலாம் இல்லை. அங்கே ஒரே மாதிரி தான். எங்களுக்கு எப்போ எப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டதோ, எங்கள் வாழ்க்கை வேண்டுமானால் எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம். ஆனால் ஆராதனை விஷயத்தில் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்ததோ அதை இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் மாற்றவில்லை. அதே தான் எல்லாரும் கடைபிடிக்கிறோம். நீங்க மாத்திரம் எப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்துறீங்க, வாலிபனுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறீங்க, மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறீங்க, மியூசிக்கை மாத்துறீங்க, பாட்டை மாத்துறீங்க, வார்த்தையை மாத்துறீங்க, ட்ரெஸ்ஸை மாத்துறீங்க. இது என்ன அப்படின்னு கேட்டார். எனக்கு பதில் சொல்ல தெரியல, நீங்க சொல்லுங்க இது என்ன? நான் சரி அப்புறம் பார்ப்போம்னு வந்துட்டேன். உங்ககிட்ட கேட்டு போய் சொல்லலான்னு வச்சிருக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா ஓகேயா? பிள்ளைகளை அனுப்புறீங்க டான்ஸ் ஆடுற இடத்துக்கு. இது தேவனுக்கு ஆராதனை செய்யறோம் நம்ம நினைச்சுக்கிறோம். அந்நிய அக்னியை உள்ளே கொண்டு வந்து நம்முடைய ஆராதனை ஸ்தலங்களை இன்னைக்கு அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ரத்தத்தை, சில ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அவன் வேணும்னே கிழிச்சு போட்ட ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வர்றாங்க. இதுதான் ஃபேஷன், அதை போட்டு ஆடுறாங்க. மேலே அப்படியே மியூசிக் ஒரு பக்கம் பறக்குது, ஒரு பக்கம் புகை ஒரு பக்கம் வருது, என்னென்னமோ செய்கிறார்கள். இதை கண்டு கர்த்தர் என்ன செய்யணும்? கர்த்தர் தம்முடைய சபையின் மேலும் தம் ஜனங்கள் மேலும் ஒரு தண்டனையை கொண்டு வரணும். தண்டிக்கணும் இல்லை, அது தேவனுக்கு எதிரான பாவம் அல்லவா? நான் கேட்கிறானே ஒரு ஆள் வெளியே இருக்கிறவன், நாங்கள் இப்படி மாத்தலையே, உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா? யார் சொன்னா? உங்களுக்கு போப் சொன்னாரா, பிஷப் சொன்னாரா, யார் சொன்னா? யார் இந்த ஆராதனையை மாற்றுகிறீர்கள்? ஆராதனை என்பது எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று கடவுள் எல்லாம் சொல்லணும். இந்த ஆராதனை வேண்டாம், போர் அடிச்சிருச்சு, மியூசிக்கை மாத்துன்னு கடவுள் எல்லாம் சொல்லணும். நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? கேட்கிறானே, இன்னைக்கு உள்ள வந்து விட்டதே. இப்ப கர்த்தர் என்ன செய்யணும்? இந்த அந்நியமான காரியங்கள் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து விட்டோம். வேதம் சொல்லுகிற அந்நிய அக்னியை கொண்டு தேவாலயத்துக்குள்ள வரக்கூடாது. அந்நிய அக்னின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தேவாலயத்துல பயன்படுத்துவதற்கான அக்னியை அவர்கள் தீர்க்கதரிசி மோசே மாதிரி, ஆரோன் மாதிரி ஆசாரியர்கள் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணி, ஒரு பெரிய சட்டி மாதிரி இருக்கும், அது மேலே சங்கிலியில தொங்கிக் கொண்டே இருக்கும். அதுல நெருப்பு போட்டு அது ஜெபம் பண்ணி அதை பிரதிஷ்டை பண்ணி அந்த நெருப்பை ஏற்றி வைப்பார்கள். இந்த நெருப்பு அணைந்து விடாமல் பாதுகாப்பதற்கு ஒரு கூட்டத்தை உள்ள வச்சிருப்பாங்க. அவனுக்கு வேலை என்னன்னா, அதுல விறகு போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த நெருப்பை மாற்றவே கூடாது. அதில் விறகு போடணும். கீழே இருக்கிற சாம்பலை எடுப்பதற்கு ஒரு தனி இடம், ட்ரே இருக்கும். அதில் சாம்பல் எடுத்துடணும். எரிந்த அந்த கறி தூளை எடுத்துடணும். ஆனால் அந்த தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். தேவாலயத்திலே பயன்படுத்துவாங்கல்ல ஒரு தகன பலி செலுத்துவதற்கு, அல்லது தேவாலயத்தில் நெருப்பை பயன்படுத்த வேண்டிய பல பலிகள் இருக்க முறைகள், அதுக்கு இந்த நெருப்பை தான் எடுத்து பயன்படுத்த வேண்டும். வெளியே இருந்து எந்த தீயையும் கொண்டாடக்கூடாது. நீங்கள் வேதத்தில் வாசிச்சு பாருங்க, லேவியராம புஸ்தகத்தில் இருக்குது. அந்த நெருப்பை தான் பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை இந்த கட்டையை போடுறவன், தீயை மறுபடி வளர்க்கிறவன், அவன்
கவனம் இல்லாமல் இருந்து தீ அணைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், சரி அவசரத்துக்கு இன்னைக்கு நம்ம ஆராதனைக்கு பயன்படுத்தணும்னு பக்கத்து வீட்லையோ எழுத்து வீட்லையோ அல்லது யார் வீட்டில் இருந்தோ தீயை கொண்டாந்து போற்றக்கூடாது. கர்த்தருடைய தண்டனை அவர்கள் மேல வரும். நம்ம நினைக்கிறோம் எல்லா நெருப்பு தானே என்று நினைக்கிறோம். கர்த்தர் எல்லா நெருப்பும் நெருப்பல்ல. நெருப்புல தேவ நெருப்புன்னு ஒண்ணு இருக்கு, அந்நிய அக்னின்னு ஒண்ணு இருக்கு. எல்லா பாட்டும் ஒரே மாதிரி பாட்டு தானே. யார் சொன்னது உங்களுக்கு? தேவனுடையது என்று ஒன்று இருக்கிறது, அந்நியனுடையது என்று ஒன்று இருக்கிறது. இவன் சொல்றான் கிறிஸ்தவ மத பாடல்கள் இருக்கிற தத்துவங்களை விட சினிமா பாட்டுல எவ்வளவு தத்துவம் இருக்கு பாருங்க, ஏன் அதை பாடக்கூடாது? இருக்கட்டும், அது தீ மாதிரி தான் இருக்கும், அதுவும் பாட்டு மாதிரி தான் இருக்கும், அதுவும் கருத்து மாதிரி தான் இருக்கும். ஆனா அது கர்த்தரை பிரதிஷ்டை பண்ணின தேவாலயத்து அக்னி அல்ல. அது அந்நியர்கள் ஏற்படுத்தி வைத்த அந்நிய மனங்களிலிருந்தும் ஞானங்களிலிருந்தும் தோன்றின அந்நிய அக்னி. அதை உள்ள கொண்டாடக்கூடாது. கொண்டாந்துட்டோம். வெளியே என்னென்ன இருக்குதோ, ஒரு பப்பில் என்ன இருக்குமோ உள்ள இருக்குது, தியேட்டர்ல என்ன இருக்குமோ எல்லாம் இப்போ சபையில் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்போ கர்த்தர் என்ன செய்யணும்? கர்த்தர் என்ன செய்யணும்னா சபையை கவிழ்த்து போட்டு காசுக்காரர்களை துரத்தி சபையின் மேல ஒரு பெரிய தண்டனையை கொண்டு வரணும். சாத்தான் எதிர்பார்த்துட்டே இருக்கான். ஐயா பாருங்க அவன் பண்ற கூத்த பார்த்தீங்களா? இதற்கு கிறிஸ்தவர்கள் உடந்தையாக இருக்கிறத பார்த்தீங்களா? கிறிஸ்தவர்கள் மேல ஒரு பொல்லாங்கு, ஒரு தீமை வரணும். கர்த்தர் உடனே என்ன செய்கிறார்? அதற்கு ஒரு காலம் இருக்குது. அவங்களுடைய பாவம் பூர்ணமானவனே தண்டனை வரும். அது பூர்ணமாவதற்கு முன்னால தன் காரியத்தை குறித்து பாரப்படுகிறவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள மெல்ல எழுப்பி கர்த்தர் சொல்றாரு, சபைகள் மேல தீமை வருகிறது, தேசத்துல வாலிபர்கள் சீரழிந்து போய் கொண்டிருக்கிறாங்களே பல்வேறு விதமான போதைப் பொருள்களால, அதனால தேசத்தில் மேல ஒரு தீமை நான் கொண்டு வர வேண்டி இருக்கு. இது வந்தால் சபை தாங்காது, தேசம் தாங்காது, பல இடங்கள்ல நிலநடுக்கங்கள் தோன்றும், ஒருவேளை ஜனங்கள் கொத்து கொத்தாய் மறிக்க வேண்டி வரும், பல இடங்கள்ல ஜனங்கள் மாஸ் டெத் என்று சொல்லுகிற மரணத்தினால சாக வேண்டி வரும். அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே, உனக்கு மாத்திரம் கொஸ்டின் பேப்பரை ரிலீஸ் பண்ணி இருக்கிறேன், நீ ஜெபம் பண்ணினால் இவைகளுடைய தாக்கத்தை குறைக்க முடியும் அல்லது முற்றிலும் நிறுத்த முடியும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மகிட்ட வந்து சொல்றாரு. நம்ம ஜெபம் பண்ணிட்டா அந்த ஜெபத்தை கர்த்தர் காண்பித்து, சாத்தான் கேட்பான், இந்த ஜனவரியில் வந்திருக்கணுமே எங்கே? அதற்கு முன்னாலே ஜெபம் வந்து விட்டது. என் பிள்ளைகள் பண்ணின ஜெபம் வந்து விட்டது, அவர்கள் செய்த பிராது வந்து விட்டது, ஜெபதூப கலசம் நிரம்பி விட்டது. நான் எப்படி அவர்களுக்கு இரக்கம் செய்யாமல் இருக்க முடியும்? யோனாட்டு கேட்ட மாதிரி கர்த்தர் சாத்தானிடத்தில் கேட்ட அவனுடைய வாயை அடைப்பார். அதனாலதான் கர்த்தர் எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்றார். இப்ப நீங்க சொல்லுங்க, நாமளா மனசுல சில காரியங்களை தீர்மானிச்சு ஜெபம் பண்றோமே, ஆனால் எதுக்கு இப்ப நம்ம கண்டிப்பா அவசரமா ஜெபம் பண்ணணும் என்பது நமக்கு தெரியாது. அதை யார் சொல்லணும்? கர்த்தர் சொல்லணும். நம்மகிட்ட கர்த்தர் சொல்லணும். அடுத்து அடுத்து அந்த வரிசையில தண்டனைக்கு வருகிற அடுத்த காரியம் இது. இந்த தண்டனை தான் உன் தேசத்துல வரப்போகுது, இந்த தண்டனை தான் என் ஜனங்கள் மேல் வரப்போகிறது. அது கர்த்தருக்கு தான் தெரியும். இப்படி இருக்கும்போது நாமளா வழக்கத்தின்படி ஒரு பட்டியலை போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், இது நடக்க வேண்டியது நடந்து அது வந்து நகர ஆரம்பிச்சிடும். அப்ப இதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. எதுக்கு ஜெபம் பண்ணணும், எவ்வளவு ஜெபம் பண்ணணும் என்பதை கர்த்தர் உங்களிடத்தில் பேச வேண்டும். இந்த ஜெபத்துக்கு பேர் தான் ப்ராஃபட்டிக் பிரேயர், தீர்க்க தரிசன ஜெபம் என்று பெயர். இந்த ஜெபம் ஒரு மனிதன் உங்களை ஜெபிக்க சொல்லி கொடுத்த ஜெப குறிப்பு அல்ல, கர்த்தர் உங்களிடத்துல பேசி சொல்லணும். இப்போ எது தேவை? இன்னைக்கு தலையில கல்ல விழுக போகும், நீங்கள் இதை விட்டு விட்டு வேறொரு பிரச்சனையை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. தேசத்துல இன்னைக்கு வருவதற்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கும். அது கர்த்தருக்கு தான் தெரியும். நீங்கள் வழக்கத்தின்படி வேறொன்றை வைத்து ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீர்கள். அப்ப ஜெபமும் அந்த காலமும் ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் அடுத்து என்ன வரப்போகிறது, எதற்கு நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டி இருக்கிறது, இதை கர்த்தர் சொல்லணும். சொல்லுவாரா? சொல்லுவார். எவனுடைய ஜெபம் விசேஷமானதோ, யார் பண்ணுகிற ஜெபம் பாரம் உள்ளதோ, யார் பண்ணுகிற ஜெபம் கர்த்தருடைய தூப கலசத்தை நிரப்புமோ,
அவர்களிடத்திலே கர்த்தர் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார். அடுத்து இதானையா வரப்போகுது, ஜனவரி மாசம் இது வரப்போகுது, பிப்ரவரியில் இந்த ஒரு ஆபத்து வரப்போகுது. ஏன்னா கர்த்தர் நியாய தீர்ப்பின் தண்டனை கொடுப்பதற்கு கியூல நிக்குது பல பாவங்கள். அடுத்து என்ன வரப்போகுது தெரியாது நமக்கு. நீங்கள் வேறொன்றை குறிவைத்து ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீர்கள், காலத்தை விரயம் பண்ணி கொண்டிருப்பீர்கள். அப்ப எதுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்கிறத கர்த்தர் உங்களோட பேசணும். இனி அடுத்து வரக்கூடிய ஆபத்து இதுதான். இப்போ எனக்கு எந்த காரியத்துக்கு ஜெபம் தேவைப்படுது, அடுத்து உன் தேசத்துல இந்த ஒரு பெரிய கவிழ்த்து போடுதல் வரப்போகுது. கர்த்தர் சில மாதங்களுக்கு முன்னால ராமநாதபுரத்துல ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை நாங்கள் கூடி ஒரு உபவாச ஜெபம், தீர்க்க தரிசன உபவாச ஜெபம் வைக்கிறோம். சில மாதங்களுக்கு முன்னால கர்த்தர் பேசினார். தேசத்தில் வருகிற பொல்லாங்குகளின் காரணமாக இனி அடுத்து வரக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? மாஸ் டெத், மரணம். மாஸ் டெத்னா என்ன? சிங்கிள் சாவெல்லாம் கிடையாது, கூட்டம் கூட்டமா ஜனங்கள் சாவாங்க, கூட்டம் கூட்டமா. அதுல கர்த்தர் சொல்லுகிறார், வானத்துல பறப்பான்ல தள்ளி விடுவேன் கீழே, ஒருத்தன் தப்பிக்க மாட்டான். அப்படியே இருக்குது எங்க தீர்க்க தரிசனத்துல. நாங்கள் இதற்கு ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். அதை இன்னும் ஜனங்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு முன்னால அகமதாபாத்தில் விழுந்துருச்சு ஃப்ளைட்டு. தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், அந்த ஒரு இடத்துல மாத்திரம் இல்லை, தேசத்தின் உலகத்தின் பல இடங்கள்ல விமான விபத்துகள், தள்ளப்படுகிற விமானம். ஒரு வாரத்துக்கு முன்னால் 2 வாரத்துக்கு முன்னால அரபு தேசத்தை சேர்ந்த அந்த எமிரேட்ஸ் விமானம் தரையில விழுந்து முழுவதும் தீ, நெருப்பு. இப்போ தொடர்ந்து பாருங்கள் எத்தனை இடத்துல. அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி வருகிறது. மேக வெடிப்பு, மேக வெடிப்பு, திடீர்னு மேக வெடிப்புனா மழை பார்த்துருக்கீங்க நீங்க, மழை பெய்து 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 ஒரு 10 நாள் பெஞ்ச பிறகு வெள்ளம் வரும். மேக வெடிப்புனா என்னன்னா, தண்ணீரை சுமர்ந்திருக்கிற மேகம். அதுல பார்த்தீங்கன்னா பல லட்சம் கொள்ளளவுள்ள டன்னு அளவுள்ள தண்ணீர் அந்த மேகத்துல வருது இல்ல, அது அங்கிருந்து மழையாய் பொழிகிறது அல்லவா. மழையா பொழியாம மேகம் வெடிச்சிரும். அப்படியே ஒரு பெரிய தண்ணி பாக்கெட்டை மேலேருந்து உடைச்சு விட்டா, ஒரு தண்ணி தொட்டியை மேலேருந்து உடைச்சு விட்டா, அடுத்த நிமிஷம் எப்படி பூமியில தண்ணி இறங்குமோ அந்த மேக வெடிப்பு. அதான் இப்ப சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மேக வெடிப்பு வந்துருச்சுன்னா ஒரு 10 செகண்டுக்குள்ள நம்ம இருக்கிற இடத்துல பல அடி உயரத்துக்கு தண்ணி நிரம்பிடும், டமார்னு விழுகும் கீழே. மேக வெடிப்பு. முக்கியமானது என்ன தெரியுமா? சென்னைக்கும் அந்த பாண்டிச்சேரிக்கும் இடையில மேக வெடிப்பு உண்டாக போகிறது என்று ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நாளில் அந்த மேக வெடிப்புகள் வந்துதான் பல இடங்கள்ல, அங்க வட இந்தியால பாருங்க, பல இடத்துல மலைப்பகுதிகளில் மேகம் வெடித்து அடுத்த நிமிஷம் ஒரு பெரிய வெள்ளம், நிற்க முடியாது அந்த தண்ணிக்கு முன்னால. கல்லு, பாறைகள், கட்டடங்கள் உடைத்து கொண்டு கீழே வந்துடும். பாருங்களேன், அதெல்லாம் யூடியூப்ல. அவைகள் இன்றைக்கு தீவிரமாய் நடக்கின்றன. மாஸ் டெத்து, எர்த்குவாக். ஆப்கானிஸ்தானத்தில் பாருங்க, ஒரு பெரிய எர்த்குவாக், 8.4க்கும் அதிகமான ரிக்டர். உலகத்தில் ரொம்ப பயங்கரமான நிலநடுக்கம், மாஸ் டெத்து. எங்க பார்த்தாலும் விமானத்தில் ஏறுகிறார்கள், இறங்குவதற்கு பயப்படுகிறார்கள். சமீபத்தில் நான் விமானத்தில் போக நேர்ந்த போது பார்க்குறேன், ஏர்போர்ட் காலியா கிடக்குது. கூவி கூவி கூப்பிடுறாங்க, ஜனங்கள் பயப்படுறாங்க. கொண்டு சரியா இறக்கிடுவையா, ஏறுறமே சரியா கொண்டு இறக்கிடுவையா? ஏனென்றால் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இவைகளுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி நடக்கிறது? அப்ப கர்த்தர் சொல்லணும், நமக்கு கர்த்தர் பேசணும். கர்த்தருக்கு இன்றைக்கு தான் சொல்லுகிறதை கேட்கிற காதுகள் வேண்டும், அதை கேட்டு அதற்காக ஜெபிக்கிற முழங்கால்கள் வேண்டும், தான் காட்டுகிறதை பார்க்கிற கண்கள் வேண்டும், தானாய் மனதில் நிர்ணயித்துக் கொண்டதற்காக ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் வேண்டாம். நீ எதையாவது ஒன்று குறி வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்ப. ஆனால் இன்றைக்கு என்ன பிரச்சனை, அடுத்து என்ன வரப்போகுது, கர்த்தர் எந்த தண்டனையை தேசத்தின் மேல் செலுத்த வேண்டி இருக்கிறது, அது கர்த்தர் சொல்லணும். தேவனுடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. நீங்க உண்மையிலே தேவனுக்கு பயந்து நடுங்கி, ஆண்டவரே நாங்கள் தேசத்தை பற்றி பாரப்படுகிறோம், உம்முடைய கோபத்தை குறித்து பயப்படுகிறோம், எங்கள் தேசத்துக்காக உத்தரவாதம் செய்ய விரும்புகிறோம் என்று நீங்கள் உண்மையிலேயே நீங்க நினைக்கிறவங்களா இருந்தா கர்த்தர் உங்ககிட்ட வந்து பேசுவார். உங்க ஜெபம் கனம் உள்ளதும் பாரம் உள்ளதுமா இருக்குமானால் நீங்க ஜெபம் பண்ணா
அந்த ஜெபம் கர்த்தருடைய தூப கலசத்தில் வந்து சேர்ந்து விடும் என்ற நம்பிக்கை இருந்தால் அவங்ககிட்ட கர்த்தர் வந்து பேசுவார். சும்மா இந்த கூட்டத்துக்கு வந்துட்டாங்க, ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பேட்செல்லாம் போட்டிருக்கிறாங்க, பேசுவோம், அப்படி இல்லை. உங்கள் ஜெபம் விலை மதிப்பில்லாததாக பரலோகத்துக்குள்ள போறதா இருந்ததுன்னா கர்த்தர் உங்களிடத்துல நீங்க கேட்காமலே வந்து பேசுவார். அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, தேசத்துல இப்படி ஒரு தீமை வரப்போகுது, இது பொல்லாதவருடைய மனதிலிருந்து தோன்றுகிறது, அது மனிதர்களுக்கு பெரிய பாதிப்பை கொண்டு வரப்போகுது, நான் இதற்கு அனுமதி கொடுத்தே தீர வேண்டும் இவருடைய பாவத்தை நிமித்தம், ஆனால் சாகருடைய சாவை நான் விரும்பவில்லை, இதுல இருந்து நான் விலக்கு கொடுக்க வேண்டுமானால் இவ்வளோ ஜெபம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு கர்த்தர் சொல்லணும். சொல்லி அந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்துவார். என்ன வரும் அப்படி கர்த்தர் வெளிப்படுத்தினாதான் கொரோனா, அப்படி கர்த்தர் நான் சொல்ல ஆயிரக்கணக்கில் சொல்லலாம், அப்படி வெளிப்படுத்தினதான் சுனாமி. கர்த்தர் வெளிப்படுத்தி பேசுவார், நீங்க பார்ப்பீங்க. அதை 2004 வருஷத்துல சுனாமி அலைகள் வந்த போது டிசம்பர் மாதம் வருகிறது, கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள்ல சுனாமி என்ற பேரை யாருக்கும் தெரியாத அப்ப கர்த்தர் பேசினார். அக்டோபர் மாதம் நாங்கள் ராமநாதபுரத்தில் ஒரு உபவாச கூட்டம் நடத்தி கொண்டிருந்தோம். அக்டோபர் மாதம் கர்த்தர் கடைசி ஜெபம் முடிய போற நேரம், எல்லாம் கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நடந்ததை சொல்லுகிறேன். நான் திடீரென்று என்னுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஜெபத்தை லீட் பண்ணிட்டு இருக்கிறேன், என் கண் திறக்கப்படுது. அப்படியே திறக்கப்பட்டா அலைகள் 2 பனைமர உயரத்துக்கு அலைகள் எழும்பி வேகமா வந்து அடிக்குது, டமார்னு. எனக்கு என்னன்னு தெரியல. நான் கடற்கரை ஓரத்தில் பிறந்தவன், கடற்கரை ஓரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். எங்களுக்கு கடல் புதுசல்ல. 1964 வருஷத்துல தனுஷ்கோடியில் புயல் வந்த போது நான் ஸ்கூல்ல படித்து கொண்டிருந்தேன், 1வது வகுப்போ என்னமோ. நான் பார்த்தவன் அதை, எங்க அந்த ஊர் அழிந்து போனதை பார்த்தவன். அன்னைக்கு பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய சகோதரிமார்கள் அவங்களுக்கு வந்து அன்னைக்கு ஹிந்தி பரீட்சை. நான் 1வது 2வது படிக்கிறேன், ஸ்கூலுக்கு போய் உட்கார்ந்துருக்கிறோம். எல்லாம் திடீர்னு வந்து மத்தியானம் 1 மணிக்கு மணி அடிச்சிட்டாங்க. எல்லாம் வீட்டுக்கு வேகமாக ஓடுங்கள் என்றார்கள். புயல் வருதான், காற்று வருதான்னு சொன்னாங்க. எல்லாம் ஓடினோம். எல்லாரும் எங்கள் கையில் இந்த பேப்பர்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு ஓடினோம், வேகமாக ஓடுங்கன்னு. காற்று வேறு அடிக்க ஆரம்பிக்குது, ஒன்றும் புரியவில்லை எங்கே நிற்கிறேன்னு. கொஞ்ச நேரத்தில் பார்க்குற மேலே இருக்க ஓடெல்லாம் பறக்குது. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சனி, இந்த ஸ்கூல் இல்லை, இனிமேல் இருக்காது, முடிந்தது, பரீட்சை இருக்காது, ஒரு 10 நாளைக்கு லீவு, நமக்கு சந்தோஷம். ஆனால் தள்ளுது. என்னுடைய மூத்த சகோதரிமார்கள் அவங்க கிளாஸ்ல இருந்து ஓடி வந்து எங்களை எல்லாம் கையை ஒருவரோடு ஒரு கையை பிடித்து கொண்டு நாங்கள் அந்த காற்றுல அந்த மண்ணில் எதிர்த்து நாங்கள் நடந்து வந்து வீடு வந்து சேர்ந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. கடல் பக்கத்தில் பிறந்தேன். ஆனால் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஒரு கர்த்தர் காமிக்கிறார் தரிசனத்தில். டமான்னு வந்து விழுகுது, அடுத்த நிமிஷம் அந்த தண்ணீரில் பிரேதங்கள் மிதக்கிறது. எந்த ஊர்னு பார்க்குறேன், சென்னை, இன்னும் பல அநேக இடங்கள் என்னமோ நடக்குது. நான் பார்க்கறது உடனே ஜெபத்தை நிறுத்திட்டு ஜனங்கள்கிட்ட சொல்றேன், கர்த்தர் எனக்கு ஒரு காட்சியை காண்பிக்கிறார். கடல் அலைகள் பொங்குகிறது, உயரமான அலைகள் வருகிறது, அது கரை தாண்டி வருகிறது. அடுத்த நிமிஷத்துல தண்ணீர்ல பிரேதங்கள் மிதக்கிறது. ஆயிரக்கணக்கான பேர், அவருடைய அழுகை சத்தம் கேட்குது, கூக்குரல் சத்தம் கேட்குது. ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு அது முழு பாதிப்பினுடைய அந்த தாக்கம் தெரியாது. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணோம், கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம். டிசம்பர் மாதம் அன்னைக்கு கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஐக்கிய ஆராதனை. எங்களுக்கு பல சபைகள் சேர்ந்து ஒரு கல்யாண மகால் எடுத்து நம்ம எல்லாம் ஆராதிப்போன்னு ஆராதிக்கிறாங்க. நான் தான் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன். செய்தி கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த கல்யாண மகாலுடைய கதவு பக்கத்தில் ஒரு வயசான பெரியவர் வந்து கையை காட்டுறார். நான் இங்கே மேடையில் புல்பிட்டில் இங்கே கையை இப்படி காட்டுறார். நான் பார்க்கல அவரை. என்ன சொல்லுவார், போதும் ஏன் பேசுனேன் நிறுத்துன்னு சொன்னாலும் சொல்லுவார் இந்த ஆள். சிலர் சீட் எழுதி கொடுப்பாங்க, போதும் பிரதர் தூக்கம் வருது விட்டிங்கன்னா போவோம்னு. நான் அவரை பார்க்கவே இல்லை, பார்க்கக்கூடாது நாங்கள். அவர் மறுபடியும் சொல்லி ஒரு கடைசியில் நான் பயந்த மாதிரி ஒரு சீட்டை கொடுத்துட்டார். சீட்டு வந்தது, படித்து பார்க்கிறேன். பெரிய பேர் அலைகள் இன்றைக்கு காலையில் எழும்பி மெரினா பீச்சில் பிரேதங்களாக கிடக்குது. வேளாங்கண்ணி கோயிலில் கிறிஸ்மஸை ஒட்டி போனவங்க
நாகப்பட்டினத்தில் எறும்பின பெரிய அலைகளில் அந்த சர்ச்சுக்கு போனவங்களாம் செத்து மிதக்கிறாங்க. இதை இப்போ உடனே சொல்லுங்கன்னு சொன்னார். உறுதிப்படுத்தப்படாத செய்தியை எங்களுக்கு நல்ல தெளிவாக தெரியாததை மேடையிலேருந்து பேசக்கூடாது. அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். தெரியாமல் யாராவது சொல்கிறாங்கன்னு நம்ம எதையா சொல்லிடக்கூடாது. ஒரு செய்தியை, ஒரு தகவலை சொல்லணும்னா 10 தடவை அதை சோதித்து பார்த்த பிறகு தான் உங்கள்கிட்ட சொல்லுவோம். அப்போ நான் இதை சொல்லலை. ஆனால் வீட்டுக்கு போய் பார்க்கிறேன், டிவியை திறந்தா பிரேதங்கள். எந்த காட்சியை நான் கண்டேனோ அதே காட்சி அதில் ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்கு. ஜனங்கள் பிரேதங்கள் மிதக்கிறது, கதறாங்க. வேளாங்கண்ணி கோயில் வாசல்ல போடப்பட்டிருக்கிற ஒரு பெரிய பந்தல் என்று நினைக்கிறேன், அது கீழெல்லாம் தண்ணி மேலே வருது, ஜனங்களை காணோம். நாகப்பட்டினத்தில் பல இடங்களிலே அந்த பகுதிகள் முழுவதிலும் வெள்ளம். இலங்கையிலோ இன்னும் பயங்கரம். எங்கள் ஊரில் ஒன்றும் இல்லை, அலை இல்லை. அவர் நான் வெலத்து போனேன். கர்த்தர் காமிச்சாரே, நமக்கு புரியாமல் போயிடுச்சே. அக்டோபர் மாதம் கர்த்தர் சொன்னாரே நமக்கு, இன்னைக்கு அது அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருச்சேன்னு. கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாமல் அதுக்கு பிறகுதான் கர்த்தர் என்கிட்ட பேசி, உன்னை நான் என் வாயாய் இருக்கும்படி அழைத்தேன், என்னுடைய தீர்க்கதரிசியாய் நீ வெளியே வான்னு சொல்லி கர்த்தர் என்னை சபை ஊழியத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். கர்த்தர் ஏன் தம்முடைய ஜனங்களோட பேச விரும்புகிறார்? நீங்க இஷ்டப்பட்டு நீங்களா ஒரு காரியத்தை குறி வச்சுட்டு ஜெபம் பண்றது இல்ல. கர்த்தருக்கு இன்னைக்கு எதுக்கு ஜெபம் தேவையோ அதை கர்த்தர் உங்களிடத்தில் பேச விரும்புகிறார். அவன்கிட்ட பேசணும். நாங்க ஜெபம் பண்ண வந்திருக்கோம் ஆண்டவரே. எதுக்கு ஜெபம் பண்ண வந்திருக்க? நாங்களா சில குறிப்புகள் தயார் பண்ணி இல்ல, நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும். இன்றைக்கு எனக்கு எதற்கு ஜெபம் தேவைப்படுகிறது? நாளைக்கு உன் தேசம் சந்திக்க போகிற பிரச்சனை என்ன? நாளைக்கு என் ஜனங்கள் மேல் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? அதை நான் உனக்கு சொல்லணும், நான் உங்ககிட்ட பேசணும். அதற்காக உங்கள் ஜெபம் எனக்கு வேண்டும். இந்த ஜெபத்துக்கு பேர் தான் தீர்க்க தரிசன ஜெபம். நீங்கள் எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு கர்த்தர் விரும்புகிறாரோ அதை உங்களிடத்தில் தரிசனமாகவோ தீர்க்க தரிசனமாகவோ கர்த்தர் வெளிப்படுத்தி பேசணும். இதுவரைக்கும் நீங்க செஞ்ச மாதிரி ஜெபம் இல்லை. கர்த்தர் பேசணும், இன்னைக்கு எனக்கு இது வேண்டும். கர்த்தருக்கு எது வேணும் இப்போவோ அதை செய்ததுக்கு தான் நம்ம இருக்கிறோம். இல்லை ஆண்டவரே, நாங்கள் இப்படி தான் பிளான் பண்ணிட்டோம், ப்ரோக்ராம் போட்டுட்டோம், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாலே போட்டோம், இதுக்கு தான் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அப்படி அல்ல. சில இடங்களில் சபைகளில் பார்த்தீங்கன்னா கருப்பொருள் வச்சு இதுக்காக அதுக்காகன்னா பிளான் பண்ணுவாங்க, தப்பு இல்லை. ஆனால் என்னை பொறுத்தளவில் தேவனுடைய மனுஷன் என்பவன் காற்றை போலவும் அக்னி ஜுவாலையை போலவும் இருக்கிறான். காற்று என்ன இடத்திலிருந்து புறப்பட்டு எந்த இடத்தை நோக்கி போகும் என்று நமக்கு தெரியாது. என் ஊழியக்காரனும் அப்படி இருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. நம்ம திட்டம் போட்டு செய்யறதில்ல. கர்த்தருடைய திட்டம் உன்னை நகர்த்தணும், கர்த்தருடைய திட்டம் உன்னை வழிநடத்தணும், கர்த்தருடைய திட்டம் தனக்கு இஷ்டமான இடத்திலே உன்னை நகர்த்தி கொண்டு போகணும். நீ நெருப்பை போல காற்றை போல கர்த்தருடைய சித்தத்தின்படி வீசுகிறவனாக கடந்து போகணும். இன்னைக்கு வந்திருக்கிறேன், அவ்வளவுதான் ஆண்டவரே. என்ன செய்யணும்னு திட்டம் போட்டு வரல, வந்திருக்கிறேன். எதுக்கு ஜெபம் பண்ணா? என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறேன்? அது ஊழியத்தை துவக்கும் போது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நிமிஷம் கேட்கணும். இன்னைக்கு நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே ஜெபம் பண்ணணும்னு வந்திருக்கிறேன், நான் என்ன செய்யணும்? இப்போ எதுக்கு ஜெபம் பண்ணணும்? இப்போ அடுத்து வரக்கூடிய பிரச்சனை என்ன? என்னுடைய ஜெபம் எதற்கு தேவைப்படுகிறது? என் மனசுல 1000 பிரச்சனை இருக்கும். நான் பெரிய பணக்காரனாகணும்னு இருக்கும், நான் செழிப்பை அடைய வேண்டும் என்று இருக்கும். என் மனசுல 1000 இருக்கும். அதை விடுங்க, உங்க மனசுல என்ன இருக்கு சொல்லுங்க. கர்த்தர் என்ன நினைக்கிறாரு? நீங்க திருப்பத்தூர்ல உட்கார்ந்து என்ன நினைக்கிறீங்க அது முக்கியம் இல்ல. உங்களை குறித்து இன்றைக்கு கர்த்தர் என்ன நினைக்கிறார்? இந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்துல வெறுமையாவா நம்ம கூடி வந்திருக்கிறோம்? நம்ம கூடி வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ? கர்த்தர் உங்களை கூட்டி சேர்த்ததற்கு அவருக்கு என்று ஒரு சித்தமும் திட்டமும் இல்லையோ? சும்மா வாங்க, நேரத்தை கொஞ்சம் நேரம் பொழுது போக்கிட்டு போகலாம், ஆடுங்க பாடுங்க ஜெபம் பண்ணுங்க, ஏதாவது கொஞ்சம் நேரத்தை ஒரு 15 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, 15 நிமிஷம் பாட்டு பாடுங்க, சந்தோஷமா இருந்துட்டு போங்க. இதுக்கு எதுக்கு? நாம் வாழ்வது கடைசி காலம். ஒவ்வொரு நிகழ்வும் அடுத்து 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 நிறைவேறி கொண்டிருக்கிற காரியங்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஒரு புதிய அபிஷேகத்தில் நிரப்ப விரும்புகிறார். யார? உண்மையாய் ஜெபம் பண்ணுகிறவர்களை. நான் என் ஜனத்தை புதுசா மாற்ற போறேன். என் வல்லமை அவர்கள் மேல் இறங்கும் போது
அவர்கள் வேறு மனுஷனாய் மாற போறாங்க, வேற ஜெப வீரனாய் மாற போறாங்க. நீங்கள் ஜெப வீரர்கள் தான், ஆனா இஷ்டப்படி யுத்தம் செய்கிற ஜெப வீரர்கள் அல்ல. உங்களை வழி நடத்துகிற உங்கள் ராஜா எங்க கூட்டி போறாரோ அதன்படி நீங்கள் யுத்தத்தை துவக்குகிறவர்கள். கர்த்தர் உங்களை புதுசா மாத்த போறார். உங்க ஜெபத்தை குறித்த ஒரு புதிய விழிப்புணர்வு, உங்கள் ஜெபத்தின் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே, அந்த ஜெபத்தின் மேல் கர்த்தர் உங்களுக்கு தருகிற வல்லமையிலே கர்த்தர் உங்களை புதிய ஜெப வீரர்களாய் மாற்ற போகிறார். இதுவரைக்கும் பண்ண ஜெபம் மாதிரி இல்ல. கண் திறந்து கர்த்தர் காட்டுவார். ஜெபம் பண்ணு, பாரு இது வரப்போகுது, நான் தேசத்தை கவிழ்த்த போகிறேன், தேசத்துல கலவரம் வரப்போகுது, எளிய ஜனங்களுடைய ரத்தம் சிந்தப்பட போகிறது, தேசத்துல அழுகையும் கூக்குரலின் சத்தம் உண்டாக போகிறது. கர்த்தர் சமீபத்தில் எங்க இடத்துல பேசினார், தேசத்துல கையேந்தும் காலம் வருகிறது, ஒருத்தன் தப்ப முடியாது. ஜனங்கள் அடுத்த வேளை சோற்றுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தெருவில் போய் ஜனங்கள் கிடப்பாங்க, மரப்பட்டைகளை உரித்து அதிலே தங்களுக்கு ஆகாரத்தை தேடுவாங்க. கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. கர்த்தர் இன்னைக்கு பேசணும் உங்ககிட்ட. அடுத்து என்ன வரப்போகுது, இதுதான் நீ ஜெபம் பண்ணணும். நம்ம போட்ட திட்டத்துக்கு எதுக்கு? நம்மளா சில காரியங்களை அப்படி அசியூம் பண்ணியிருப்போம். ஆண்டவரே ஆட்சியை மாத்திரும், எழுப்புதல் வரணும்ல. அதுக்கு ஒரு பெரிய கூட்டம், ஆட்சியை மாற்றுமாண்டவரே, ஆட்சியை மாற்றுமாண்டவரே, எழுப்புதல் வரணும், ஆட்சி மாறினால்தான் எழுப்புதல். யார் சொன்னா உங்களுக்கு அப்படி? முதல் நூற்றாண்டில் எழுப்புதல் வந்த போது ரோமர்கள் ஆட்சி பண்ணினார்கள். அவங்க கிறிஸ்தவனா? சபையை துன்புறுத்தினார்கள். ஆட்சியாளர்கள் சபைக்குள்ளே புகுந்து அவங்கள முடிய பிடிச்சி ஜெபம் பண்றவங்களை வெளியே இழுத்து போட்டாங்க, சவுல் முதல் கொண்டு. ஜனங்கள் சிதறி ஓடி போனார்கள். எந்த அப்போஸ்தலராவது இந்த ரோமர்களுடைய ஆட்சியை மாத்திட்டு வேற ஒரு ஆட்சி வரணும்னு ஜெபம் பண்ணி ஜெபக்குறி கொடுத்துருக்காங்களா பைபிள்ல? இல்லை. அது ஒரு பக்கம் வரட்டும், எழுப்புதல் ஒரு பக்கம் வரும், அதைத்தான் யோசித்தார்கள். இப்ப நாம என்ன செய்யறோம்? இது ஏன் நமக்கு அப்படி வருதுன்னு சொன்னா நமக்கு தெரியல. எல்லாம் நல்லா இருந்தா தான் எழுப்புதல் வரும். யார் சொன்னா? எந்த எழுப்புதல் வரும்போதும் எதிர்மறையான சூழ்நிலையில தான் எழுப்புதல் பிறந்திருக்கிறது. முதல் எழுப்புதல் எகிப்து தேசத்திலே வந்தது. கர்த்தருடைய நாமம் தெரித்த தேவனுடைய பிள்ளைகள் 35 லட்சம் பேர் மோசேயின் வார்த்தையை கேட்டு அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தன் தேவனோடு இணைக்கப்பட்டு கர்த்தரை பின்பற்றி நடந்தாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தது, முறுமுறுப்பு இருந்தது. அதுக்காக எவனும் தான் பின்பற்றுகிற கர்த்தரிலிருந்து பின்னிட்டு திரும்பவில்லை. கோராகும் தாத்தானும் திட்டிக்கிட்டே நடந்தான். அவன் நடக்கத்தானே செய்தான். நான் எகிப்து போறேன்னு எவனும் திரும்பலையே. ஒரு பெரிய எழுப்புதல். அந்த எழுப்புதல் வந்த நேரத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. பார்வோன் சும்மா இருந்தவனை சீண்டி விட்டு அவன் தேவ ஜனத்துக்கு எதிராக எழும்பி, நான் இனிமே உங்களுக்கு வக்கீல் கொடுக்க மாட்டேன், ஆனா நீ அறுக்க வேண்டிய செங்கலை அறுக்கணும், ஆளோட்டிகளுக்கு கட்டளை கொடுத்து எவனுக்கும் உன்னுடைய கண்கள் இறங்க வேண்டாம். ஒரு கொடிய சூழ்நிலை. கவர்மெண்ட் அவர்களுக்கு எதிராய் திரும்பி விட்டது. அது வரைக்கும் ஏதோ அரை வயிறு கால் வயிறு கஞ்சி குடித்துக் கொண்டிருந்தார்கள். இப்ப பிரச்சனை சிக்கலாய் மாறிவிட்டது. அரசாங்கம், ஆளோட்டிகள், மனிதர்கள், பார்வோன், ராஜ்யம் எல்லாம் அவர்களை எதிரி போல பார்க்கிறாங்க. அவர்களை சவுக்கில் அடிச்சு அதிகமான வேலை செய்ய வைக்கிறார்கள். ஆனால் எழுப்புதல் நிற்கவில்லை. மோசே வாங்கனம் எல்லாம் கைகளை உயர்த்தி இந்த பார்வோனை கர்த்தர் மாத்திட்டு வேற ஒரு ஆளை எழுப்பும்படி கேட்டாங்களா? பிரச்சனை வரும், தீமை வரும், எதிர்மறை நிலை வரும். இது எழுப்புதலை தடுக்காது. அப்ப நமக்கு எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு தெரியல. நாமாய் ஒன்றை யோசிக்கிறோம், இதெல்லாம் நல்லா மாறிடுச்சுன்னா எழுப்புதல் வர்றதுக்கு தடை இல்லை அப்படின்னு நாமளாம் யோசிக்கிறோம். கர்த்தரிடத்துல கேட்டால் அவர் வேற ஒன்றை சொல்லுவார். ஆகவேதான் நம்ம சொல்றேன், மனிதனுடைய மனதில் தோன்றுகிற ஜெப குறிப்புகள் அல்ல, கர்த்தருக்கு இன்னைக்கு அவர் செயல்படுவதற்கு, தேசத்தை காப்பதற்கு, தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உங்க ஜெபம் எதற்காக செய்யப்படுகிற ஜெபம் அவருக்கு தேவை என்பதை கர்த்தர் தான் தீர்மானிக்கணும். அதை உங்ககிட்ட அவர் பேசணும். என்கிட்ட பேசுவாரா? பேசுவார். கர்த்தர் உன் ஜெபத்தை நம்பினால், உன் ஜெபம் பயனுள்ளது என்று கர்த்தர் அவர் அதை நினைத்தால் கண்டிப்பா உங்ககிட்ட பேசுவார். ஆண்டவர் பேசுறதுக்கு இவர் 40 வருஷம் ஊழியம் செய்தவர், 70 வருஷம் ஊழியம் செய்தவர் அப்படிலாம் நினைக்க மாட்டார். தகுதி உள்ளவன் யாரா இருந்தாலும் கர்த்தர் பேசுவார். இன்னைக்கு நீங்க உங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றணும். ஆண்டவரை நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யாரோ சொல்றதை கேட்டல்ல,
என் மனசுல தீர்மானிச்சதில்லை. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு எந்த காரியத்திற்கு என்னுடைய ஜெபம் தேவைப்படுகிறது, நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போ ஆண்டவர் சொல்ல, அப்பா நீ ஜெபம் பண்ணாமல் இருந்தாலே போதும், உன் ஜெபத்தினால இங்கே எந்த பிரயோஜனம் இல்லைன்னா பேச மாட்டார். அப்போ நீங்கள் முதல்ல என்ன செய்யணும், உங்கள் ஜெபம் தேவ பார்வையிலே பயனுள்ள ஜெபமாக இருக்கும்படி முதல்ல உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தணும். ஜெபம் பண்ண எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டுருவாரா? இல்லை. ஆகவே உண்மையான மனசுல இருந்து உண்மையான பாரத்தோட நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆனா எனக்குள்ள பாரம் இல்லை ஆண்டவரே, நீங்க தான் அந்த பாரத்தை எனக்கு தாங்கன்னு கர்த்தரிடத்துல கேட்கணும். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் என் மகிமையை காண்பாய், அது உனக்கு நடக்கும்னு. அவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் இல்லையே, அதை நான் நம்புறதுக்கு எனக்கு விசுவாசம் இல்லை, அந்த விசுவாசத்தையும் நீங்க தான் எனக்கு தரணும்னு கேட்டான். கர்த்தர் விசுவாசத்தையும் தந்து அந்த விசுவாசத்தின் பலனையும் கொடுத்ததை போல உங்க ஜெபத்தை குறித்து நீங்களா ஒரு சுய மதிப்பு வச்சிருக்காதீங்க. ஆண்டவரே என் ஜெபம் பயனற்றதுன்னு எனக்கு தெரியும், நான் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் நீங்க எனக்குள்ள இருந்து ஜெபிக்கும்படி அந்த ஜெபத்தையும் நீங்க தான் புதுசாக்கணும், பலனுள்ளதா மாற்றணும். அதற்கு பிறகு எதற்கு நான் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லி தரணும், எனக்கு காட்டணும். நான் சாதாரண ஜெபம் அல்ல, கண் திறக்கப்பட்டவன் பண்ணுகிற ஜெபம், ஒரு தீர்க்க தரிசன ஜெபம், கர்த்தருடைய மனதில் இருப்பதை விளக்கி கொண்டு செய்கிற ஜெபம் என் வாயிலிருந்து புறப்படணும். கர்த்தர்ட்ட கேட்கணும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? சும்மா நின்று ஏதோ நம்ம வழக்கம் போல போய் வேண்டாம். அதனால தேசத்துல என்ன மாற்றம் வந்தது? இத்தனை 1000 பேர்கள் கூடி நம்ம ஜெபம் என்ன மாற்றம் வந்தது? ஒரு 10 பேர் ஒழுங்கா ஜெபம்னா கூட கோலியாத் துரத்தப்படுவான். கர்த்தர் அந்த காரியத்தில் ஜெயிப்பார். ஒரு பிரச்சனையை குறி வச்சுட்டீங்கன்னா அது விழுகிற வரைக்கும் ஜெபத்தை நிறுத்தாதீங்க. அதை குறி வச்சு அடிச்சிட்டீங்கன்னா ஜெயிக்கணும். ஜெயிக்காவிட்டால் தொடாதீங்க. அதை எனக்கு ஜெயிக்க முடியாது. தாவீதுடைய கூட பிறந்தவங்க அண்ணன்மாரு அவங்க எல்லாம் பின்னால இராணுவத்தில் வேலை செய்கிறாங்க, எல்லாம் ஓடி போய் ஒளிகிறார்கள். தாவீதுட்டும் சொல்றாங்க, அப்பா போய் நிக்காதடா, நாங்கெல்லாம் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க, இராணுவத்தில் வேலை செய்யறவங்க, சண்டையில் எவ்வளவு பெரிய ஆள் உனக்கு தெரியுமா, நீ பாட்டு போய் முன்னால் நிற்கிறேன்னு அவருடைய மனசை கலைக்கிறாங்க. அவர்களுக்கு தெரியும் நம்ம போய் சண்டை போட முடியாது, கோலியாத் எதிர்ப்பான்னு. தாவீதுக்கு தெரியும், நான் குறி வைத்தால் குறி வைத்தது விழுகிற வரைக்கும் விட மாட்டேன், அது விழுந்தே தீரும் என்று. இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ண போறதுக்கு முன்னால நீங்க தீர்மானிச்சுக்கோங்க, நான் ஜெபித்தால் இந்த பிரச்சனை கண்டிப்பா தேசத்தை விட்டு துரத்தப்படும், நான் இந்த பிரச்சனை ஜெயித்து விடுவேன் என்று தெரிஞ்சா ஜெபிங்க. பிரச்சனையை தொட்டுட்டு விட்டீங்க, மற்றவங்களை விட்டுரும். இந்த பிரச்சனை முதல்ல உங்களை பின்தொடர ஆரம்பிச்சிடும். தாவீது கல்லை போட்டுட்டு அங்கே கோலியாத் சாகலைன்னா தாவீதை தான் முதல்ல துரத்துவான். இன்றைக்கு நம்ம கூடி இருக்கிறோம், ஜெயித்து விட்டு தான் இந்த இடத்தை விட்டு போக போகிறோம். கர்த்தர் எதை காண்பிக்கிறாரோ, எதற்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரோ அவைகளை வைத்து அவைகள் மேலே கர்த்தர் எய்ய சொல்லுகிற ஜெபம் என்கிற கூழாங்கலை வைத்து அடித்து கோலியாத்தை நிக்கிரகம் பண்ணி தான் அந்த இடத்துல இருந்து கடந்து போறோம். நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு போகும்போது நம்ம எதிர்பார்த்த நம்ம செய்த ஜெபத்தை நம்ம எதை எதிர்த்து நம்ம ஜெபம் பண்ணமோ அதனுடைய பேர் முதற்கொண்டு இல்லாமல் கர்த்தர் அவைகளை பூண்டு புல் முதற்கொண்டு அற்றுப்போக பண்ணும்படிக்கு நம்முடைய ஜெபம் புறப்பட போகிறது. அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க, தூங்கி விழிகளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? சோம்பலா இருக்கிறனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? நித்திரை மயக்கமாய் புலம்புவருடைய ஜெபத்தின் மேல் கர்த்தர் பிரியமா இருப்பாரா? ஏதோ ஒரு காரியத்தை வைத்து நினைத்து கொண்டு வழக்கத்தின்படி ஜெபிக்கிறோடைய ஜெபத்தின் மேல் கர்த்தர் பிரியமா இருக்க முடியுமா? கர்த்தர் அதற்கு பதில் கொடுக்க முடியுமா? உங்கள் கல்லில் அந்த பலம் இருக்கிறதா? நீங்கள் எடுத்து வைத்திருக்கிற அந்த கூழாங்கல்லில் உங்களுடைய காரியத்தை சாதிக்கிற ஜெயிக்கிற வல்லமை இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. அந்த கூழாங்கல் தான் நீங்க பண்ண போற ஜெபம். நீங்க எதை குறிவை தடிக்கிறீர்களோ அதை ஜெயிக்கும்படிக்கு அது அதன் மேலே பாய்ச்சப்பட வேண்டும். அந்த தைரியம் உங்களுக்குள்ள இருக்குதான்னு பாருங்க. அப்ப கர்த்தரிடத்துல கேட்கணும் நம்ம. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறது தான் தீர்க்க தரிசன ஜெபம். ஜெபம் பண்றவனுக்கு இனிமேல் கண்ணில் கண்ணீர் மாத்திரம் இல்லை, கண்ணில் தரிசனமும் இருக்கணும். கண்ணில் தரிசனம் இருக்கணும். இது வரைக்கும் நமக்கு இல்லை. யாரோ சொன்னாங்க நம்ம ஜெபம் பண்ணோம், அல்லது ஜெப குறிப்புகளை எடுத்துக்கொண்டு ஜெபம் பண்ணோம். இனி ஜெபிக்கனுடைய கண்கள்ல முதல்ல தரிசனம் இருக்கணும். ஜெபிக்கனுடைய காதுகள்ல
கர்த்தருடைய சத்தம் இருக்கணும். ஜெபிக்கிறனுடைய மனதிலே ஜெபிக்க போகிற காரியத்தை குறித்த பாரம் இருக்கணும். ஜெபிக்கிறனுடைய முழங்கால அப்பத்தான் பலமும் அதிகாரமும் வல்லமையும் ஜெயிக்கிற ஆற்றலும் இருக்கும். ஏதோ வந்தோம் நின்றோம் கடந்தோம் போனோம் நேரத்தை கடத்தினோம் அல்ல. அப்படி போறதுனால தான் வெளியே பார்த்தா நமக்கு அப்படி தெரியுது, இவ்வளோ பேர் கூட ஜெபம் பண்றாங்களே, ஆனால் ஏன் தேசத்தில் எதுவும் நடக்கவில்லை? இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் பேச விரும்புகிறார். ஆண்டவரே, என் ஜெபத்துல ஒரு புது மறுமலர்ச்சி வரணும். கண்ணை மூடினா ஜெபிக்க வேண்டிய காரியத்தை குறித்த வெளிப்பாடு எனக்கு வேண்டும். கண் சொருகி போன குருடனை போல அல்ல, எதுக்கு ஜெபம் பண்றோம் தெரியாமலே ஜெபிக்கிறவர்கள் அல்ல, எந்த விவரமும் அறியாமல் செய்கிற ஜெபம் அல்ல. இன்றைக்கு நான் பண்ணுகிற ஜெபம் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யணும். இந்த நிமிஷம் உங்களுக்கு எதுக்கு ஜெபம் தேவைப்படுது? இந்த நிமிஷம் எதற்காக நான் ஜெபிக்க வேண்டியிருக்கு? கர்த்தர்ட்ட கேட்கணும். கர்த்தர் இதற்கு தீர்க்க தரிசன ஜெப ஆவி வேணா எழுதிக்கங்க. தீர்க்க தரிசன ஜெப ஆவி. இந்த ஆவினால் தம்முடைய ஜனத்தை இந்த கடைசி காலத்துல ஜெபிக்கிறவர்களை நிரப்ப விரும்புகிறார். இதை போய் இவங்களுக்கு முதல்ல சொல்லுன்னு சொல்லித்தான் கர்த்தர் இன்றைய தினம் என்னை அனுப்பி இருக்கிறார். சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். அதை பெற வேண்டியது உங்களுடைய வேலை, நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசன ஜெப ஆவிக்கும் தீர்க்க தரிசன ஆவிக்கும் வித்தியாசம் இருக்கு. தீர்க்க தரிசன ஆவியை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை பார்ப்பார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். அந்நாட்களிலே என் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ஒரு தீர்க்க தரிசன ஆவி என்பது வேற. அவர்களுக்கு கர்த்தர் இனி வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துவார். ஒரு தேசத்துல ஒரு சம்பவம் நடக்க போகுது, ஒரு ராஜ்யத்தின் மேல ஒரு காரியம் நடக்க போகுது அப்படின்னு தீர்க்க தரிசன காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி பேசுவார். அதுல அவர்களுக்கு 3 வேலை இருக்குது. ஒன்று என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ண வேண்டிய காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினா அதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபிக்கிறவர்கள் கையில் அந்த தீர்க்க தரிசனத்தை ஒப்பு கொடுப்பாங்க. அவங்களுக்கு கர்த்தர் வரப்போகிற காரியத்தை காண்பிப்பார். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரர்களுக்கு சொல்லாமல் எதையும் அவர் செய்ய மாட்டார். தேசத்துல ஒரு பெரிய பாதிப்பு வருதுன்னா அதை கர்த்தர் முதல்ல தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாம யாருக்காவது ஒருத்தர்கிட்ட இவர்கிட்ட தான் பேசணும் அவர்கிட்ட தான் பேசணும் என்பது அல்ல. ஒரு தீர்க்கதரிசியை யார்கிட்ட வேணாலும் பேசலாம் கர்த்தர், ஆனா பேசாம அவர் செய்ய மாட்டார். ஒரு பெரிய ஆபத்து வருதுன்னா அது தீர்க்க தரிசனம். உடனே அவர்கள் என்ன செய்வாங்க, யோனாவை கர்த்தர் அனுப்பினது மாதிரி போய் சொல்லுன்னு சொன்னா அந்த தீர்க்க தரிசனத்துக்கு உரியவர்கள் அல்லது பாதிக்கப்பட போகிறவர்களுக்கு அந்த செய்தியை பரவ செய்வது அவங்களுடைய வேலை. அல்லது அந்த தீர்க்க தரிசனத்துக்கு ஜெபம் பண்ணணும்னா அந்த தீர்க்க தரிசனத்தை ஜெபிக்கிறவங்ககிட்ட கொண்டு போய் சொல்லுவாங்க. இன்னும் சில காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு காண்பித்து, நான் செய்ய போகிற காரியத்திற்கு உன்னை சாட்சியா ஏற்படுத்தினேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னா அவர்கள் அதற்கு சாட்சியா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். இது தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசன ஜெப ஆவினா அது வித்தியாசம். இதிலே உங்களுக்கு காட்டப்படுகிற எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணியே ஆக வேண்டும். ஜெபம் பண்ண வேண்டியது எதுவோ அதை மாத்திரம்தான் கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா காட்டுவார். அதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசன ஜெப ஆவி. ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினா இந்த தீர்க்க தரிசன ஜெப ஆவி உள்ளவங்ககிட்ட தேவையில்லாத காரியத்தெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டார். இது வரப்போகுது அது வரப்போகுது, அது ஒரு தீர்க்க தரிசிக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆனால் தீர்க்க தரிசன ஜெப ஆவி பெற்றவங்ககிட்ட ஜெபிக்க வேண்டிய காரியங்களை முன்பாகவே வெளிப்படுத்துவார். இவர்கள் ஒரு தீர்க்க தரிசிகள் அல்ல, தீர்க்க தரிசன ஜெப வீரர்கள். அவன் பார்க்கறதுக்கு ஜெபிக்கணும், தன்னுடைய குடும்பத்துக்கும் குழுவினருக்கும் சொல்லி சபைக்கும் சொல்லி அந்த காரியத்தை ஜெபிக்க வைக்கணும். கர்த்தர் பாருங்க சில வெளிப்பாடுகளை கொடுத்து அதுக்கு ஜெபம் பண்றதுக்கு ஆளை கூப்பிடுறா அப்படின்னு சொல்றார். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 16 சில வசனங்கள். எரேமியா
9வது அதிகாரம் 16 சில. இதுல கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். எரேமியாட்ட தேசத்தின் மேல ஒரு தீமை வரப்போகுது, இதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஜெபம் பண்றவங்களை கூப்பிடு, அழுகிறவ புலம்புகிறவர்கள் ஒப்பாரி வைக்கிறவங்களை கூப்பிடு, அழச்சொல்லு, ஏன்னா இது எனக்கு தேவைப்படுகிறது. இந்த தீமை வரக்கூடாதபடி ஜெபமும் ஒப்பாரியும் அழுகையும் தேவைப்படுகிறது. அதை கர்த்தர் சொல்றதை பாருங்க. எரேமியா 9வது அதிகாரம் 16 சொல்லுது, அவர்களும் அவர்கள் பிதாக்களும் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே என் ஜனத்தை நான் சிதறடிப்பேன், பட்டயம் அவர்களை நிர்மூலமாக்கும் மட்டும் அதை அவர்களுக்கு பின்னாக அனுப்புவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது தீர்க்க தரிசனம். என்ன சொல்றார்? என் ஜனத்தின் மேல நான் பட்டயத்தை அனுப்புவேன், அவங்க பார்க்காத கேள்விப்படாத மொழி புரியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை சிதறடிப்பேன், அவர்கள் நிர்மூலமாக மட்டும் என் பட்டயம் அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இது ப்ராஃபஸி. இப்போ இதுக்கு என்ன செய்யணும்னு அடுத்து சொல்றாரு பாருங்க. நீங்கள் யோசனை பண்ணி, இது நடக்க போகுது, நீங்க யோசனை பண்ணி புலம்பல்காரிகளை வரவழைத்து அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இதுக்கு புலம்பணும், இதுக்கு கண்ணீர் விடணும். இந்த புலம்புறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது, அவர்களை நீங்க கூப்பிட்டு, அந்த பெண்கள் வயசான தாய்மார்களை கூப்பிட்டு, அவர்கள் சீக்கிரமாய் வந்து நம்முடைய கண்கள் கண்ணீராய் சொரியத்தக்கதாகவும் நம்முடைய இமைகள் தண்ணீராய் ஓடத்தக்கதாகவும் ஒப்பாரி சொல்ல கடவர்கள். அவங்க வந்து இன்னும் கண்ணில் கண்ணீர் விட்டு, சிலர் சொல்லுவாங்க ஜெபம்னா கண்ணீர் விடணும், யாருங்க சொன்ன? கர்த்தர் சொல்றாரு பாருங்க. இங்க ஆண்டவர்கிட்ட சும்மா அப்படி ஜென்டலா பேசினா பத்தாதா? சில ஆட்கள் ஜென்டலா பேசினா பத்தாதா? ஜெபத்தை குறித்து நம்ம பல்வேறு விதமான அபிப்பிராயங்களையும் தப்பான கருத்துக்களையும் சொல்றோம். சமீபத்திலே ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒருவர் ஒரு ஜெபத்தை பத்தி பேசுறாரு. அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, இன்னைக்கு ஜனங்கள் ஜெபத்தை விட்டு விட்டு பைபிள் பைபிள்னு சொல்லி வசனத்தை படிக்கிறேன் வசனத்துக்கு வியாக்கியானம் கொடுக்கிறேன் என்று வேதத்தின் பின்னால் ஓடுகிறார்கள். இன்னைக்கு நமக்கு தேவை ஜெபந்தான், வேதம் அல்ல என்கிறார். என்னடா அது புதுசா இருக்குன்னு நினைச்சேன்னா, வேதம் நீதிமொழிகளின் புஸ்தகம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவிகளை விலக்குகளுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அதான் வசனம். பைபிள் இல்லாம நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் எப்படி கேட்பார்? அதுல அப்ப நம்ம தெரியாததை சொல்லுகிறோம். சில அப்படிதான் சொல்ல, ஏன் கண்ணீர் விடணும், ஏன் அழணும்? ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்கள். கர்த்தாவே இப்படி வந்து தேசத்தின் மேல ஒரு பெரிய நிலநடுக்கம் வருதாமே, நிறுத்தும். கர்த்தர் நிறுத்திடுவாரா? கர்த்தர் சொல்றாரு, வரக்கூடிய தீமைக்கு உங்கள் கண்கள் கண்ணீராய் சொரியத்தக்கதாயும் உங்கள் இமைகள் தண்ணீராய் ஓடத்தக்கதாகவும் ஒப்பாரி சொல்ல கடவர்கள். எத்தனை பாழாக்கப்பட்டோம், மிகவும் கலங்கி இருக்கிறோம், நாங்கள் தேசத்தை விட்டு போகிறோம், எங்கள் வாசஸ்தலங்களை அவர்கள் கவிழ்த்து போட்டார்கள் என்று சீயோனில் இருந்து உண்டாகிற புலம்பலின் சத்தம் கேட்கட்டும். கர்த்தர் சொல்றார். அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி, இப்ப அந்த வெளிப்படுத்தின காரியத்துக்கு நீங்கள் புலம்பி கதறி கண்ணீர் விட்டு ஒப்பாரி வைத்து என்ன வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை கூட கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்துல என்ன செய்ய விரும்புகிறார் தெரியுமா? வரப்போகிற காரியத்தை சொல்லி, நீங்க எதுக்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை சொல்லி, அதற்கு எப்படி ஜெபம் பண்ண வேண்டியதும் என்பதை சொல்லி, உங்கள் கண்களிலே கண்ணீர் சொரியத்தக்கதாக கண்ணீரின் ஆவியினாலும் புலம்பலின் ஆவியினாலும் உங்களை இடைக்கட்டி, நீங்க எதை பார்த்தீங்க எதை கேட்டீங்களோ அதற்கு உத்தரவாதம் செய்யும்படி உங்கள் வாய்களை கர்த்தர் ஜெபத்தினால் நிரப்ப போகிறார். இது ஒரு புதிய அபிஷேகம். இது வெறும் ஜெபம் பண்ற அபிஷேகம் இல்லை. ஜெபம் பண்றவனுக்கு எதுக்கு ஜெபம் பண்றோன்னு தெரியாது, சொல்லப்பட்ட காரியத்துக்கு ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தின காரியத்துக்கு ஜெபம் பண்ண போறீங்க. இன்றையிலிருந்து, இந்த முகாம் முடிஞ்சு போனதிலிருந்து கர்த்தர் உங்கள் ஜெப வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். நீங்க உட்கார்ந்துருக்கிறப்ப எனக்கு பயமா இருக்குது. நான் சொல்லுவது புரியுதான்னு தெரியல, இந்த பாரம் இருக்குதான்னு தெரியல. என் வேலை சொல்லுவது, பிடித்து கொள்ள வேண்டிய வேலை தான் உங்க வேலை. உங்க வேலையை நான் செய்ய முடியாது. நீங்கள்
கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற காரியத்தை பெற்றுக்கொள்ள தயாரா இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுத்து அனுப்புவார். இல்லாவிட்டால் நீங்க கேட்டும் கேளாமல் இருந்தால் நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தர் சொல்ல, ஒரு ஆளை அனுப்புனே, நீ பண்ண ஜெபமெல்லாம் எதுவுமே இங்க பரலோகத்துக்கு வந்து சேரலையே அம்மா. ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணனே, திருப்பத்தூர் உபவாச ஜெபத்தில் போய் ஜெபம் பண்ணேன், 4 மாநில திறப்பில் நின்றேன், அங்கே போய் ஜெபம் பண்ணேன், இங்கே போய் ஜெபம் பண்ணேன், சென்னையில் ஜெபம் பண்ணேன், மதுரையில் ஜெபம் பண்ணேன், ராமநாதத்துக்கு கூட போனேன். ஆண்டவரே, போனம்மா, நான் உனக்கு சொல்லி கொடுப்பதற்கு ஒரு நேரத்தை நியமித்து இன்றைய தினத்திலே இங்கே வருகிறவர்களுக்கு நான் தீர்க்க தரிசனத்தோடு கூடிய ஜெப ஆவியை தரப்போறேன்னு சொன்னனே, கேட்ட மாதிரி இருக்கு ஆண்டவரே. அப்ப என்ன செய்வது? சொல்றது என் வேலை, கேட்கிறதும் பெறுவதும் உங்களுடைய வேலை, கொடுப்பது கடவுளுடைய வேலை. சொல்றது என் வேலை, கேட்கறது உங்க வேலை, கொடுக்கிறது அவருடைய வேலை. உங்க வேலையை நான் செய்ய முடியாது, என் வேலையை நீங்க செய்ய முடியாது, கடவுளுடைய வேலையை யாரும் செய்ய முடியாது. அப்ப இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு புதிய வல்லமை, புதிய காரியம், தேவன் இனி வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்தி தீர்க்க தரிசனங்கள் மூலம் நீங்கள் எதற்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். நாங்கள்லாம் அப்படிதான் பார்த்து ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் என்னை ஒரு தீர்க்க தரிசன ஜெப வீரனாய் அல்ல, தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். சில சமயங்களில் சில காரியங்களை எனக்கு காண்பித்து, இதை பாரு அப்படின்னு கர்த்தர் எனக்கு காண்பிச்சு, அந்த காரியங்களை ஜெபிக்கிறவரிடத்துல கொண்டு போய் சேரு என்று கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்கும்போது அவங்ககிட்ட போய் சொல்றேன். இல்லை, இதற்கு நீயே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நானே முழங்கால் படிக்கிட்டு நான் பார்த்த தரிசனத்துக்கு நானே ஜெபம் பண்ணுகிறேன். நாங்க என்ன பார்க்கிறோமோ அதைத்தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க விரும்புகிறோம். நாங்க எங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்றோம், நாங்க இப்படிதான் பண்ணுகிறோம். அப்ப கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். வரப்போகிற காரியத்தின் பயங்கரம் தெரிகிறது. இது எந்த பகுதியை பாதிக்க போகிறது, எத்தனை ஜனங்களை கொல்ல போகிறது, இதனுடைய அழிவு எத்தனை பயங்கரமா இருக்க போகுது, என் தேசத்துக்குள் எல்லா டீட்டெயிலும் கர்த்தர் சொல்லிடுவார். ஜெபிக்கிறவனிடத்திலே கர்த்தர் எதையும் மறைக்க மாட்டார். நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு அவைகள் காட்சிகளில் தெரியும். கர்த்தர் அவைகளை குறித்து உங்களிடத்திலே பேசுவார். இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை பெறுவதற்காக இதை விடாமல் பெற்றுக்கொள்ளுகிறவனும் பெற்றுக்கொள்ளுகிறவளும் பாக்கியவான்கள். கிடைக்கிற நேரத்தில் கர்த்தர் ஒரு குறித்த நேரத்தில் வச்சு ஒரு காரியத்தை செய்ய விரும்பினால் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறவன் இருக்கான் பாருங்க, அவன்தான் புத்திசாலி. அதை விட்டுட்டு அப்புறம் தேட முடியாது, எங்கேயா போய் தேடுவோம், தேட முடியாது. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார்.